ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த 20வது வேளையிலே மறுபடியும் உங்கள் அருகில் இருப்பதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கற்றுக்க நன்றி செலுத்துகிறேன். கண்ணை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரவகுப்பிலாவே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காக நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் கரங்கள் எங்களை மட்டுமா நடத்துவதற்காக நன்றி. என்ன நோக்கத்தோடு இந்த மாதிரி வேளையிலே மறுபடியும் உங்கள் சமூகத்திலே உங்கள் சபையில் தேவை கூட்டு சேர்த்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறாங்க. நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரை எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. வர வேண்டிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தடைகளை நீக்க முடியாது நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். திருவிழாரம் வேடத்த மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கங்களை தருகிறாங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலத்திலாக ஆமென் ஆமென் ஆமென். நான் வெளிப்பட்ட விஷயத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3 சபைகளை கவனித்திருக்கிறோம். இன்னைக்கு 4வது சபை தியத்தீரா. சரியா? நாம் இதை கவனிக்க போகிற சபை தியத்தீரா. தியத்தீரா வெளிப்பட்ட விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வசனம் வரைக்கும். வெளிப்பட்ட விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வரை உள்ள அந்த வசனங்களை தியத்தீரா சபையை பற்றி நாம் அங்கே கவனிக்கிறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ சபைக்கு எழுதக்கூடிய வசனங்கள் எத்தனை ஞாபகம் இருக்கா? யாரு வயது திறந்து பாருங்களேன். 7 வசனங்கள் யாருக்கு எழுதப்பட்டது? எவ்வளோ சபை. அடுத்த சிவனாவுக்கு 4 வசனங்கள். அடுத்தது பெர்கம், அதுக்கு 6. அதுக்கு அடுத்தது தியத்தீரா, இவங்களுக்கு 12 வசனம். சரியா? எனக்கு அடுத்தது மறுபடியும் இதற்கு சமயத்துக்கு பிலடெல்பியா, சர்தைக்கு 6, பிலடெல்பியாவுக்கு 7. அதே போல பார்த்தீங்கன்னா லவோதிக்கேயாவுக்கு 9. இது பார்த்தீங்கன்னு தெரியும். அதிகமாக கற்று எழுதுற எந்த சபைக்கு? தியத்தீரா. ஆனால் உள்ள சின்ன ஊர் தான். இந்த 7 சபைகள் இருக்கிற ஊர்களில் மிகச்சின்ன ஸ்மாலஸ்ட் சிட்டி தான் எபேசு. பெரிய சபை, பெரிய பட்டணம். சிவனா பெரிய பட்டணம். ஆனால் இந்த தியத்தீரா ஊர் தெரியுங்களா? குட்டி ஊர், சின்ன ஊர். ஆனால் கர்த்தர் இருக்கிறாரு வந்தாரு நிறைய கவனம் எடுத்து அதிகமான வசனங்கள் இதுக்கு தான் எழுதியிருக்கிறார். அப்படின்னா நாம இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? சபைனா ஒரு 2000-3000 பேர் இருந்தாலும் கர்த்தர் நிறைய பேசுவாங்க. சபைக்கு கொஞ்சமாக இருந்தால் கர்த்தர் அவ்வளவு பேச மாட்டாரு. அப்படி இல்லை. கர்த்தர் எண்ணிக்கையை வைத்து மாத்திரமல்ல, அவர் அந்த சபையின் நிலைமைக்கு ஏற்றாப்போல் பேசுகிறத. அது சின்ன சபை பெரிய சபைனா அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. கர்த்தர் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்மால் சிட்டி தான், மிகச்சிறிய பட்டணம். 7 ஊரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா மிகச்சிறிய பட்டணம் இதுதான். ஆனால் கர்த்தர் இதுக்கு அதிக கவனம் எடுத்து அதிக வசனம். 2வது பாருங்களேன், லவோதிக்கேயா. அடுத்தது அதிகபட்சம் இருந்தது லவோதிக்கேயா. இதை பார்த்தீங்கன்னா குட்டி தெரியுங்களா? இதுதான் கர்த்தர் ரொம்ப விரும்புகிற சபை தான். நம்ம திரும்பி சொல்ல போனா ரொம்ப நல்லவங்களுக்கு கொஞ்சமாக சொல்லுவார், ரொம்ப கெட்டவங்களுக்கு நிறைய சொல்லுவார். அதனால கர்த்தர் நிறைய யாரும் வழிபடுத்துறாரோ அவங்களால நல்லவன் நினைச்சிடக்கூடாது, கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. சரிங்களா? நிறைய கர்த்தர் வழிபடுத்துறாரு, ஒரே வழிபாடுதான் அவருக்கு. அதனால அவர் நல்லவன் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய வழிபாடு பெற்று நிறைய பேர் வாழ்க்கை சரியாது. நிறைய தரிசனங்கள், நிறைய பேரும் தெரியும், நிறைய ஆண்டவரோட உறவு இருக்கு அவங்களுக்கு. ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்ப்பாரு சொன்னா இந்த எண்ணிக்கை தரலாம் பார்க்கறது இல்லை. அந்த சபைக்கு என்ன தேவையோ. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கட்டணங்கள், பெரிய தனம் தெரியுங்களா? அந்த இடத்துக்கு தான் போக எல்லாருமே விரும்புவாங்க. உதாரணம் உங்களுக்கு தெரியுங்க, முன்னாடிலாம் சர்ச்சஸ்ல சண்டே ஸ்கூல் மரத்துல இருக்கிறதுக்காக சபைக்கு வராமல் போன ஃபேமிலிலாம் இருக்கு. சபைக்கு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, எல்லாம் நடக்குது சண்டே ஸ்கூல் இல்லையே, எங்க பிள்ளைகளுக்கு வேதம் தெரியணுமே, ஆகவே இந்த சபைக்கு வரமாட்டா வேற சபைக்கு கொண்டு வந்தாங்க. அது ஒரு காலம். இந்த காலத்துல கார் பார்க்கிங் இல்லாத வேற இடத்துக்கு பார்க்க கூட்டாங்க.
அப்படியே தரையில மாறி போயிருக்கு பாருங்க இன்னைக்கு. அதனால எண்ணிக்கை வைத்தோ இல்லைன்னா ஊற வச்சா அவங்க பேசுறதில்ல. அவருடைய பாகம் என்னவோ, அந்த சபைக்கு தேவை என்னவோ அதைத்தான் எடுத்து பேசுகிறார். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பேர் தெரியுங்களா, தியத்தீரான ஒரு பேர் இல்லையா? இந்த தியத்தீராவுக்கு 2-3 அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒரு அர்த்தம் ஒண்ணு, தொடர்ந்து பலி செலுத்துதல் அர்த்தம். தியத்தீரா பேருக்கு ஒரு அர்த்தம் கண்டினியூயல் சாக்ரிஃபைஸ். அதாவது என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. எப்படி செலுத்துவாங்க? தொடர்ந்து பலி செலுத்தி கொண்டே இருக்காங்க. நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு சிலுவையில ஒரு முறை தான் பலியிடப்பட்டார். அந்த ஒரு பலியில என்ன பண்றாரு தெரியுங்களா? கடைசி மனுஷ உலகத்தில் பறக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டாக்கிட்டார். அது ஒரு பலியில. ஆகவே என்ன செய்ய வேண்டாம், இயேசுவை திரும்ப திரும்ப சிலுவையில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த சபைக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா? தொடர்ந்து பலி செலுத்துதல். ஞாபகம் நினைக்கிறேன், இந்த 7 சபைகள் என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு சபை சரித்திரத்தை 7ஆ பிரிப்பாங்க. அதாவது பெந்தெகோஸ்து நாளிலிருந்து ரகசிய வருகை வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் தான் சபையின் வரலாறுன்னு சொல்றோம். அது சர்ச் ஏஜ், சபையின் காலம். அதை 7ஆ பிரிப்பாங்க. அதை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுல 6 அப்போஸ்தலர் சபை சொல்லுவாங்க. எபேசியரின் காலம் தெரியுங்களா? ஆதி அப்போஸ்தலர் சபை. அடுத்தது இதில் ரத்த சாட்சிகளின் காலம், ரத்த சாட்சிகளின் சபை, மார்ட்டியர்ஸ் ஏஜ். இது அப்போஸ்தலிக் ஏஜ். இது என்ன? மார்ட்டியர்ஸ் ஏஜ். சரியா? அதுக்கு அடுத்ததுன்னா காம்ப்ரமைசிங் ஏஜ், விட்டு கொடுக்கின்ற. இந்த வர்க்கம் எப்படி விட தெரியுங்களா? விட்டு கொடுக்கின்ற. 4வது இந்த தியத்தீரா தெரியுங்களா? இது எதுக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா? கேத்தலிக் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கத்தோலிக்க திருச்சபை அந்த உருவானது இந்த காலகட்டத்தில் தான். உங்களுக்கு தெரியும், அந்த மாஸ் நடத்துறாங்க இல்லையா? மாஸ் நடத்துறாங்களா? மாஸ்னா என்ன? பலி. பலி. ஆமா. கிறிஸ்மஸ் சொல்றவங்க அது கத்துறாங்க. கிறிஸ்மஸ் சொல்றவங்க அது கத்துறாங்க. கிறிஸ்து பலி. கிறிஸ்து பலி. அது என்ன? மாசுனா மாத்திரம் திருப்பலின்னு சொல்றீங்க. கிறிஸ்து மாசுனா மாத்திரம் என்ன? கிறிஸ்து பிறப்பு. கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அதான் சரியான அர்த்தம். இயேசு பிறந்திருக்கிறார் அல்ல, கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அது கிரைஸ்ட் மாஸ். வழக்கமா சண்டே மாஸ் இருக்கும், வழக்கமா டெய்லி மாஸ் இருக்கும். ஆனா கிறிஸ்துவஸ் என்ன பண்ண, இது என்ன பூசை? இயேசுநாதர் பூசை, கிறிஸ்து பூசை. அதுதான் பண்ணாங்க கிரைஸ்ட் மாஸ். மாசுக்காக என்ன? பலியிடுதல். திருப்பலி சொல்றாங்க. இப்போ திருப்பலி ஏன் சொல்றாங்கன்னா, அந்த திருப்பலி என்ன நடக்கும் யார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாசோட மையத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த வேஃபரை உயர்த்தி காட்டுறாங்க இல்லையா? இதோ உலகத்தில் பாவத்தின் முகல் சந்ததி இதை சொல்றது தெரியுங்களா? சொல்லுவாங்க, நம்புங்க சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்படி உயர்த்தி காட்டுவாங்க. காட்டி என்ன சொல்லுவாங்க? இதுதான் அடிக்கப்பட்ட இயேசுவோட உடம்பு. அவர் என்ன பண்றாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை மாஸ் நடத்துறாங்களோ அத்தனை மாசம் என்ன நடக்குது? இயேசுநாதர் பலியிடுறாங்க. இயேசு ஒரு முறை தான் பலியிடப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் பலியிடக்கூடாது. உங்களுக்கு தெரியுங்க, பலியிட்டால் என்ன ஆகும்? தேவகுமாரனை ஒரு முறை பிதாசிவில் ஒப்பு கொடுத்தார், மறுபடியும் முடிச்சுட்டு ஒரு சிவில் அடிச்சா என்ன ஆகும்? கோபம் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? என்ன செய்வார் சொல்லுங்க? ஓசியா 13:8 வாசிங்க. என்ன செய்வார் பாருங்க. ஓசியா 13:8. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல நாம் அவர்களை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க? குட்டிகளை பறிகொடுத்தால் கரடி என்ன பண்ணுமா? மாட்டினா கையில் அவ்வளவுதான். என்ன பண்ணுவாரா? ஈரக்குறையை கிழித்து அர்த்தம் இல்லை.
லிவர் எடுத்துருவேன்னு அர்த்தம் தான். லிவர் குழந்தை என்ன? லிவர். நான் அடிக்கடி சொல்வேன்னு, நம்ம சென்னைக்கு வாங்கி வச்சோம்னா நெஞ்சில் இருக்கிற மஞ்சள் சோத்தை எடுத்துருவேன்னு அர்த்தம். நம்ம பேப்பர் அப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, டேய் நெஞ்சில் இருக்கிற மஞ்சள் சோத்தை, அது கத்தருடைய வார்த்தையில நாகரிகமா எழுதப்பட்டிருக்கோம். அப்படின்னா குட்டியை ஒரு முறை தான் சில பேர் பலியிட கொடுத்தா திரும்ப திரும்ப பலியிட்டால் தேவனுடைய கோபம் வராதா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த வேப்ப வேஸ்ட் பண்றாங்கல்ல, அது இயேசு சரீரமாக மாறுவதில்லை. நம்ம சபையில கம்யூனியன் கொடுக்குறோம் இல்லையா, அப்பத்தை கொடுக்குறோம், ரசத்தை கொடுக்குறோம், இது அதனுடைய அடையாளம் தான். இதோட இது கிடையாது, அது மாம்சம் இல்லை, ரத்தமும் இல்லை. அவருடைய நினைவாக நம்ம இதை செய்யணும். அவர் மறுமுறை என்ன பண்றோம், அவருடைய நினைவாக நம்ம வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக அதை செய்யணுமே தவிர அந்த துண்டு அப்பமோ அது ஒரு வேப்பர் என்னவோ மாறாது, அது இயேசுவின் மாம்சமும் மாறாது, ரத்தமும் மாறாது. அதை பார்த்தீங்கன்னா கேத்தலிசிசத்துல சின்ன வயசுல இந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் பண்ணும்போது சொல்லுவாங்க, பல்ல படாம அப்படி முடியும். ஏன்னா பல்ல பட்டா என்ன உள்ள இயேசுக்கு ரத்தம் வந்துடுமா? அது சரியா, இப்போ நாக்கு கடிச்சா ரத்தம் வரும், பாதை கடிச்சு சாப்பிட்ற அப்படியே ரத்தம் வர மாட்டேங்குது. நமக்கு சின்னதா கொடுப்பாங்க, பாதைக்கு பார்த்தீங்கன்னா பெருசா கொடுப்பாங்க. அவர் அப்படி ரெண்டா உடைச்சு அப்படி நிற்கின்றாருல, ஏசாத போய் எஸ்கேப் ஆகி போடுவாங்க. அது வேதத்துக்கு மாறா என்னென்னலாம் கற்பனையா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த தியேட்டரோட பேர் கத்தவன இது சபை சரித்திரம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து காத்தலிக் ஏஜ். அதாவது கான்ஸ்டன்டைன் என்ற அந்த ரோம பேரரசன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்து முதல்ல பண்ணா தெரியுங்களா, அவன் பாபிலோனிய மார்க்கத்தினுடைய எல்லா வழக்குகளும் உள்ள கொண்டு வந்தான். கொண்டு வந்ததுனால என்ன தெரியுங்களா, அது பேரு கண்டினியூஸ் சாக்ரிஃபைஸ். அந்த ஊருக்கு பேரு தான் தொடர்ந்து பலி செலுத்துதல். ஒரு முறை தான் பலி செலுத்தணும் கர்த்தரை, ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப பலி செலுத்தக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இப்படியே 6ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ருசி பார்த்தும் இனிவரும் பலன்களை பெற்றும் மறுதளித்து போகிறவர்கள் தாங்களே தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலர் அடையப்படினால புதுப்பிப்பது கூடாத காரியம். அவங்க என்ன செய்ய முடியாது, புதுப்பிக்க முடியாது. அப்படியானால் இந்த ஊருக்கு பேரை தான் தொடர்ந்து பலி செலுத்துதல். 2வது ஒரு பெர்ஃப்யூம், என்னவா ஒரு வாசனை திரவியம். 2வது தேர்தல் அர்த்தம் என்ன, ஒரு வாசனை திரவியம், பெர்ஃப்யூம். சரியா, நிறைய ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல, சரியா, எவ்வளவு ஸ்ப்ரேலாம் பண்ணாங்க தெரியல அப்படின்னா அதுக்கு என்ன பெர்ஃப்யூம் சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வடபடி தண்ணிக்கு வாங்குறாங்க, இப்போ தலையிலிருந்து காலையில் என்ன பண்ணுறாங்க, வெயில் அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. சரியா, என்ன பெர்ஃப்யூம். ஆனால் என்ன பெர்ஃப்யூம் என்றால் ஓடர் அப்படிங்கிறது என்ன வாசனை வருமா, ஓடர் ஆஃப் அஃப்ளிக்ஷன், உபத்திரவங்களின் வாசனை. சேர்த்திர பேர் கத்தம்னா இட்ஸ் a perfume. அது ஒரு வாசனை திரவியம். வாசனை திரவியம் வாசனை வரணும்ல, வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது என்ன வாசனை வரணும், தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 3 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும், வெற்றி பவனியில் பங்கு பெறவை. வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிற 2 கொரிந்தியர் 2:14 தமிழ் இருக்கிறது. வெற்றி சிறக்க பண்ணி என்றால் அர்த்தம் என்ன, நம்ம அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, ஒரு வெற்றி பவனியை பங்கு பெற வைத்திருக்கிறார். ஸோ we are in a triumphal march. நம்ம எங்கே இருக்கிறோம், ஒரு வெற்றி பெற்று ராஜாவும் திரும்பி நம்ம நாட்டுக்கு வருகிறான், சிறைப்பட்டவங்க எல்லாம் பிடித்து கொண்டு வருகிறான், கொள்ளையடிக்கப்பட்ட போதெல்லாம் கொண்டு வருகிறான், கூட அறியாமல் ராமம் வரும். சரியா, இது வரும்போது ஒரு பெரிய ஊரகமும் திரும்பி வராங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் தமிழ் பார்த்தீங்கன்னா வெற்றி சிறக்க பண்ணி. ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா triumphal march, வெற்றி பவனி. சரியா, நம்ம என்ன பண்றாரு, கிறிஸ்துவுக்கு நம்மை எப்பொழுதும் என்ன பண்றாரு, ஒரு வெற்றி பவனின்னு தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா சபையினுடைய வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பவனியில் பங்கு பெறுகிறார்கள். சரியா, பங்கு பெற்று வருகிறோம். என்ன ஆகுமா, வரும்போது என்ன ஆகுது, அவரை அறிகிற அறிவின் வாசனை என்ன பண்ணுமா, ஒரு பெர்ஃப்யூம். அதான் பெர்ஃப்யூம்.
ஒரு வாசனை வருது. எங்கிருந்து? நம்மிலிருந்து ஒரு வாசனை வருது. என்ன வாசனை? அவரை அறிகிற அறிவின் வாசனை. நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? கர்த்தரை அறிகிற அந்த அறிவின் வாசனை எங்க வரும்? நம்மளிலிருந்து வெளிப்படும். அடுத்தது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாம் என்ன இருக்கிறோம்? நற்கந்தமாக இருக்கிறோம். கவனித்து கொள்ளுங்கள். கந்தகம் வாசிங்களா? கந்தகம்னா இப்போ சரியா? என் காலம் விழுந்தது, நான் கந்தகமாக இருக்கிறோம்னு. கந்தகம்னா எரிய வச்சு வருது, வேண்டாம் கேட்கும். எப்படி இருக்கணும்? நல்ல வாசனை வீசுகின்ற ஒரு வாசனை பொருளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்தது வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? நான் உங்களுக்கு சொன்னேன். வெற்றி பவனி அந்த டிவிடி பார்த்துருக்கீங்களா? வெற்றி பவனி டிவிடி ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். பார்த்ததே இல்லை. சரியா? நான் தான் பேசியிருக்கேன். சரியா? 2 மணி நேரம் வீடியோ மெசேஜ் வருது. அதில் நிறைய பேர் வாங்குவாங்க, பார்க்க மாட்டாங்க. தங்கம் வாங்கி அந்த ஷோகேஸில் வச்சுப்பாங்க. எதுக்கு கேட்டால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம பொக்கிஷன் சேர்த்து வைக்கிறோமா. நீ முதல்ல போகிற வழியை பார்க்க அடுத்த தலைமுறையை பார்க்கணும். முதல்ல அப்பா போட்டப்போ தானே பிள்ளை வரும். இவர் என்ன பண்ணுறாரோ சில பார்த்தீங்கன்னா எந்த புக் எக்ஸிபிஷன் போனாலும் சரிதான், எங்கே போனாலும் நிறைய புத்தகம் வாங்கி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தனியாக ராக் வச்சுருக்காங்க. தாம்பரத்திலே ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போனால் 7 சென்ட் வரைக்கும் அது என்சைக்ளோபீடியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி 40-50 புக்கு ஒரே வால்யூம் அப்படி மொத்தம் பார்த்தோம். எனக்கு பொறாமையாகி போச்சு. நான் சொன்னேன், ஆனால் இவ்வளவு படிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, ஒரு வாங்கி எடுத்துருக்கேன், சீப்பாக ஒரு மாட்டுச்சு, வாங்கி அடிக்கிட்டேன். சரி, எப்போ படிப்பீங்கன்னு கேட்டேன். நமக்கு எங்கே நேரம் இருந்தது? நம்ம பசங்க இருக்காங்க, அவங்க படிப்பாங்க. நீங்களே படிக்கலாம், எங்க படிப்போம்? நாமே படிக்கிறாங்க, நம்ம பிள்ளை எப்படி படிக்கும்? நம்ம 8 அடி பார்க்கறதால அது 16 அடி பாயும். நம்ம காலக்கையை மடங்கி உட்கார்ந்து பிள்ளை எங்க பாயும்? சொல்றாரு, வித் மணி ஐ கேன் பை புக்ஸ் நாட் நாலேஜ். பணத்தை கொடுத்து புத்தகத்தை வாங்கிடலாம், அறிவு வாங்க முடியாது, படிச்சாதான் வரும். படித்தால் தான் வரும். அதனால என்ன ஆகுது? நாம் கிறிஸ்துவே அந்த வெற்றி பவனை இப்போ எங்கேயாவது கிடைச்சதுன்னா வேணா வந்து ட்ரை பண்ணி இந்த யூடியூப் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அகஸ்டின் பாலன் பேர் போட்டீங்கன்னா அந்த வெற்றி பவனின்னு வரும். சரியா? அது கொஞ்சம் பார்க்கல. அது என்னன்னா அந்த வெற்றி பவனியை பற்றி எடுத்துருக்கிறாங்க. சரியா? அந்த வெற்றி பவனியில் எப்படி நடக்கும்? அது யுத்தம் முடிஞ்சு வராங்க இல்லையா? 10 விதமான கூட்டங்கள் வராங்க. ஒரு யுத்தத்தை முடிஞ்சு அந்த நாட்டுக்கு அவர் சொந்த நாட்டுக்கு திரும்பி வராது இல்லைங்களா? வரும்போது அந்த நாட்டுல என்டர் பண்ணுற இடத்துல 3 பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. அந்த நாட்டினுடைய செனட் மெம்பர்ஸ், அந்த நாட்டுடைய அமைச்சர்கள், மக்கள்லாம் கூடியிருப்பாங்க. வெற்றி பெற்ற வாங்கிட்டு வராது தெரியுங்களா? அதில் 10 விதமான குரூப் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது அந்த குரூப்ல நிறைய 10. அதில் ஒரு குரூப் யாருன்னா அந்த நாட்டில் வந்து கைதிகளாக பிடிச்சிட்டு வராது தெரியுங்களா? அவங்க கையில் கால் செயின் போட்டு அப்படியே வருவாங்க. அதுக்கு பின்னாடி யார் வருவாங்கன்னா ஆசாரியர்கள் வருவாங்க. ஆசாரியர் கையில் என்ன இருக்கும்னா தூப கலசம் தெரியுங்களா? தூப கலசத்தை பின்ட்டு வருவாங்க. அதுக்கு பின்னாடி யார் வருவாங்கன்னா அந்த ராஜா வருவாங்க. அப்புறம் அவருடைய குடும்பம், அப்புறம் அப்படி சோல்ஜர்ஸ்லாம் வருவாங்க. என்ன ஆகும்னா அந்த தூபத்தை அசைச்சு போகலாம் தெரியுங்களா? போகும்போது அந்த முன்னாடி போகிறது யாரு? அடிமை. பின்னாடி வர்றது யாரு? வெற்றி பெற்றவர்கள். நடுவில் என்ன இருக்குது? அந்த நரக்கம் தான் இருக்குது. சரியா? என்ன ஆகும்னா எப்போ அந்த ஆசிரியர்கள் வருவாங்கன்னா அந்த நாட்டுக்கு கிட்ட வந்த உடனே அடிமையாக அநேகம் ரொம்ப தூரம் நடந்து வருவாங்க. ரொம்ப தூரம் அவங்கள சங்கிலியில கட்டி இழுத்து வருவாங்க. நாட்டுக்கிட்ட வந்த உடனே ஆசாரிகள் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த தூப கலசத்தை பண்ணுவாங்க. அசைக்கும் போது அந்த வாசனை வருது தெரியுங்களா? முன்னாடி போறவங்க யாரு? அடிமை. பின்னாடி போறவங்க யாரு? வெற்றி பெற்றவர்கள். இந்த வாசனை இருக்கு தெரியுங்களா? இந்த முன்னாடி போறவங்க தெரியுங்களா? அவனுக்கு தூபத்தை பார்த்த உடனே வயிற்று கலக்கும். ஏன்னா எங்க வந்துட்டோம்? நாட்டுக்கு உள்ள போன உடனே எல்லாத்தையும் தொழுதுல வெட்ட போறாங்க. இல்லை என்ன பண்ணுவோம்? அரியணை போட்டு சிங்கங்களுக்கு அனுப்பி போட்டுருவாங்க. அப்படின்னா அவனுக்கு என்ன வாசனை? இது மரண வாசனை. பின்னாடி வெற்றி பெற்ற வராதுங்களா? அவனுக்கு என்ன பண்ண? பரிசளிப்பு. அவனுக்கு என்ன வாசனை? ஜீவ வாசனை. அப்படின்னு வெரி சிம்பிள். அப்படின்னா நடுவில் என்ன இருக்குது? நர்த்தம் தான் இருக்குது. முன்னாடி போறவனுக்கு ஒரே நர்த்தம் தான்.
அதனால இவனுக்கு கெட்டது நல்லது இல்லை, ஒரே வாசனை. அந்த வாசனை நமக்கு எப்படி மாறணும்? நமக்கு வாசனை வருதுதா, அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சுதா, நாட்டுக்கிட்ட வந்துட்டோம், நமக்கு வர போறாங்க. பின்னாடி ஒரு கடந்து போகும், நம்ம நாட்டுக்கிட்ட வந்துட்டோம், நமக்கு பரிசுகள் கொடுக்க போறாங்க, நமக்கு உயர் பதவிகள் கிடைக்க போகுது, அந்த சந்தோஷம். சரியா? அப்படின்னா சபை என்பது எங்க வைக்கப்படுறது? கெட்டு போறவங்களுக்கும் கட்சிக்கப்படுறவங்களுக்கும் நடுவில் சபை. இது என்ன? சபையின் வாசனை மாறாது. அவன் மூக்கில் தான் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குது, அவன் மூக்கில் வாசனை வந்தா சந்தோஷமாக அவனுக்கு துக்கம் வந்து ஐயோ. இந்த சில பார்த்துருக்கீங்களா? இந்த சென்ட்லாம் போட்டு ஸ்கொயர் ஆட்சி போடுறீங்க, சில சொல்லுவாங்க, அப்பா ஒழிஞ்சு போப்பா, தாலியே வலிக்கிறியா. அவனுக்கு நல்ல வாசனை, ஆனால் இவங்களுக்கு என்ன வாசனை? தலைவலி வாசனையே மாறுறது இல்லை. அதே போலதான் தீராட்டாங்க. இது ஒரு பர்ஃபியூம், இது ஒரு நரம்பு விஷயத்துல ஒரு நற்கந்தம். ஆனா அது எப்படி இருந்தீங்களா? அப்ளிக்ஷன், உபத்திரவத்தின் வாசனை. அந்த தீர்த்தியோட பேர் இருந்தீங்களா? அந்த பேரை மணிக்கணக்கில் கற்றுக்கொள்ள வேண்டியிருப்பாங்க. ஏன்னா சபை வரலாற்றுல ஒரு பெரிய மாற்றத்தை, அது வரக்கூடாத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த காலகட்டம். சபையில அந்த பாபுடைய மார்க்கங்களும் இல்ல உலகத்தின் மார்க்கங்களும் நுழைஞ்ச காலகட்டம் தான். ஆதி அப்போஸ்தலர் சபை, ரத்த சாட்சிகளின் சபை, இது என்ன கொஞ்சம் வெளிவரணும், காம்ப்ரமைஸ் பண்ண விட்டு கொடுத்தார்கள். பீலியா மதம் தலைமுறை கவனித்தோம். பீலியா வந்தா அதுக்கப்புறம் ஆமா இதுதான் இருக்கீங்களா, நீங்க போய்க்கீங்களா? யார் உபதேசம் வந்தது? பீலியா நிக்கலாம். அவங்க உபதேசம் தெரியுங்களா? மக்கள் என்ன பண்றாங்க? உடனே அதை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டப்பா, உனக்கு எதிராக நான் வந்து யுத்தம் பண்ண போறேன். அடுத்தது என்ன தெரியுங்களா? ஒரு வாசனை வீசுது. அது என்ன வாசனை? மறுபடியும் சொல்லு, சபைக்கு என்ன வாசனை? நல்ல வாசனை தான். கெட்ட வாசனை சபையில கிடையாது. ஆனால் கெட்டு போறவங்க கெட்டதா இருந்தால் நாம என்ன பண்ண முடியும்? இயேசு சொல்லுறோம், இயேசு வேண்டி காட்டுறோம். அவனுக்கு அது பைத்தியமா தெரிஞ்சா அது அவன் கேட்க, அந்த நட்கை கலந்து போச்சுன்னு அர்த்தம். அதை கேட்கறவங்க சந்தோஷம் வந்தால் அவன் நல்ல இடத்துல இருக்கிறான், நல்ல ஆட்டிடியூட்ல, நல்ல மனோபாவத்தில் இருக்கான். அதுதான் வித்தியாசம். அப்படின்னா அது தீர்க்கிறாங்க. இன்னொரு நற்கந்தம், அது எப்படிப்பட்டது? தப்பான அறிஞர்களோட உபத்திரவத்தை உண்டாக்குகின்ற ஒரு நலம், ஒரு மாசம். இன்னொரு இருக்குது sacrifice of labor. இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, sacrifice of labor. லேபர் தெரியும், கடினமான வேலை செய்வது, உழைப்பது. இது என்ன? உழைப்பின் பலி என்று சொல்லுவாங்க. சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேபர் என்றால் உழைப்பு. உழைக்கிறாங்க இல்லையா, பாடுபடுறாங்க தெரியுங்களா? அதை என்ன செய்யப்படுறான்? கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆனால் இது எப்படிப்பட்ட பலி? நல்ல பலி இல்லை, கெட்ட பலி. ஆண்டவருக்கு ஒரு விசேஷம் இருக்குது. நோவாவே பழையிலிருந்து வெளியே வந்தால் கர்த்தர் சொன்னால் உலகத்துக்குள்ள போகும். அவர் வந்து என்ன செய்தார்? ஒரு பலிபீடத்தை கட்டினார். தெரிந்து கொள்ளப்பட்ட சுத்தமான பறவைகள், மிருகங்களை கர்த்தருக்கு பலியிட்டார். பலியிட்ட போது அந்த வாசனை வருது இல்லையா? அந்த வாசனை நல்ல வாசனை, கெட்ட வாசனை? கெட்ட வாசனை. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 1/2 கிலோ கறியை வாங்கி அடுப்புல போட்டு பெருசாக மட்டும் போயிடுங்க. நல்ல வாசனை வருதா, கெட்ட வாசனை தான் பார்க்கலாங்க. அடுப்புல அது நான் வழக்கமா செய்யறது தானே, இதுல புதுசு வரையாது. கவனிச்சீங்க, இந்த குக்கர்லாம் கறியை வச்சு என்ன பண்ணுவாங்க? கோபமான தண்ணி ஊற்றுறது இல்லை, என்ன பண்ணாத மறந்துடுறாங்க. அது பாட்டுக்கு அந்த பாக்கெட்லாம் போயிட்டு ஒரு கோலம் பண்ணிட்டு அந்த அக்கா சொல்றேன் கீரைப்பட வாசனை இவங்களே சொல்லுவாங்க. அடுத்த வீட்டில் போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டு பக்கம் தான் வருது, திருப்பி ஓடி வரும் பாருங்க, போச்சு அவ்வளவுதான். அப்படின்னா ஒரு வாசத்தை எரிச்சா என்ன வாசனை வரும்? கெட்ட வாசனை தான். ஆனா கத்தர் சுகந்த வாசனையா இருக்கு. சுகந்த வாசனையை கத்த முகம் நேரம் போட்டுருக்க. அப்படின்னா மனுஷனுக்கு நீ நல்லதுங்கிறது வந்து தேவனுக்கு நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல மனிதனுக்கு கெட்டது என்பது தேவனுக்கு கெட்டதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஏற்றுக்கொள்கிற விதம், இதோட கொடுக்கிற விதம் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் லேபர். என்ன செய்வாங்க? உழைக்கிறார்கள். அந்த உழைப்பு எப்படி போகணும்? கர்த்தருக்கு ஒரு பலியாக, கர்த்தர் அங்கீகரிக்கிற, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பலியாகும். அப்படின்னா தேர்தல் பேரே மிக அற்புதமானது. நாம் இன்றைய திருச்சபை கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இதுக்குள்ள நிறைய இருக்கு. நமக்கு இதுக்கு மேல போனா நேரம் இல்லை, இதுக்கு நாம் ஒத்துவோம். சரியா? என்னுடைய பிளான் என்ன தெரியுங்களா? 2016 வெளிப்படுத்த விஷயத்தை முடிச்சிருக்கணும்னு நினைச்சோம்.
முதல்ல பைபிள் தொடர்ந்து தெரியுங்களா? நோக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அதை பிளான் பண்ணி வச்சிருக்கல. டிசம்பர் இன்னைக்கு 20ஆம் தேதி நமக்கு எப்படி இருக்கணும்? ஆவிய உணவாட்டி மாற்றிருக்கிறார்கள், ஆமையின் இயேசுவே மாறும். அது கூட முடிச்சிடும். ஏன்னா இயேசு பறந்துருவாங்க. ஆனால் நம்ம மனிதர்கள் தாண்டலை தீரத்தில் இப்போதான் நுழைஞ்சிருக்கோம். சரிங்களா? வெளிப்படுத்த விஷயத்தை ஓவரால் படிக்கலாம். ஒரு 7 நாட்கள் அதை படிச்சிடலாம். வெளிப்படுத்த விஷயத்தை அது 44 வசனத்தையும் 7 நாள் ஈவினிங்கில் ஒரு 1.5 மணி நேரம் டீச் பண்ணால் முடிச்சிடலாம். 44 வசனத்தையும் வெளிப்படுத்துறது 7ஆவது வெயிட் பண்ணி பண்ணலாம். அதை நான் எடுத்துருக்கேன். அது ஆடியோ மெசேஜாகவும் இருக்குது. ஆடியோ மெசேஜ் 2 பேர் கேட்குறாங்க. அதே போல் ஃபோன் அவர் பார்த்து கேட்டுட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இங்கே கோயம்புத்தூர் இங்கேருந்து ஃபோன் பண்ணார். சொல்கிறாரு, இங்கே வெளிப்படுத்த விஷயத்தை இவ்வளோ எக்ஸலண்ட்டாக சொல்ல முடியுமானா அவங்களே ஆச்சரியமாக போச்சுருவாங்க. ஸோ அப்படி சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு ஆச்சரியம் தெரியுங்களா? ஒவ்வொரு வார்த்தையாக போகணும். அப்படி போனால் எப்படியும் வந்து ஏசுனால வந்துடுவார். அதுக்கு சரியா? வார்த்தையாக போனால் ஏசுனால போனாலே நம்ம கொடுமை தாங்க முடியாமல் அவரே பண்ணிட்டார். இவன் பண்ணுற கொடுமைக்கு என்ன செய்வான்? போய் சீக்கிரம் முடிச்சிடறாங்க. அது ரொம்ப வசதி. அங்கே போய் கண்டிப்பாக பண்ணிடலாம். அவரை சொல்ல வச்சிடலாம். ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்கோம். ரெக்கார்ட் பண்ணாமல் கேட்க வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்கிறாங்க. கற்று பேசுவதுன்னா எனக்கு ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்தாலும் என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நான் அப்படி பார்த்தா போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க சீர்கிறாலே 1 மணி நேரம் நின்றுக்கிறோம். தாண்டி போக முடியல. ஏன்னா வேதத்துடைய மகத்துவம் வருவாங்க. சரி, நான் அடுத்தது போயிட்டு அடுத்தது இல்லை என்ன கவனிக்கிறோம்? கவுன்சிலர். சபைக்கு அரசு முதல்ல கற்ற ஆலோசகராக முதல்ல யாராக வர கவுன்சிலர். God is the counselor. கவுன்சிலர் எப்படி இருக்கிறார் பாருங்க. சபைக்கு 18ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்ன வேண்டும்? கர்த்தரை எப்படி இந்த சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார்? 3 வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணு என்ன? தேவகுமார். 2வது என்ன? அக்னி போன்ற கண்கள். அடுத்தது உலகளத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாடம். சரியா? தேவன் தீர்க்கிற சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிற விதம் ஒன்று என்ன? தமிழை வந்து தேவகுமார் கடைசியில் இருக்குது. ஆனால் ஒரு சில பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கும் சனத்காரர். அவர் யார்? தேவனுடைய குமார். அவங்க ஞாபகம் இருக்கும். ஏசாயா 7:11 என்ன? இயேசுவே என்னை மன்னி ஆண்டவரை இவங்களை போய் இந்த கேள்வி கேட்டேன் தெரியாதமா. ஏன் டிசம்பர் மாசத்துல 20ஆம் தேதி உட்கார்ந்துட்டு ஏசாயா 7:11 பைபிள் கடந்து பார்க்கறீங்க. பாவம் வருமா வராது? அது இந்த கேரள் வந்திருந்தாங்கன்னா அந்த வசனம் எங்களுக்கு திருப்பி வந்திருக்கோம். இந்த அம்மா அமைதியானதுனால அதுவும் காணாமல் போச்சு. கோயில் வந்து அமைதியை இழந்ததுனால அதுவும் காணாமல் போச்சு. ஒன்று அமைதியாச்சு, ஒன்று அமைதியை இழந்துருச்சு. மொத்தத்தில் நமக்கு என்னாச்சு? கேரள் வந்துன்னா வீட்டில் ஒரு தண்ணி ஏற்படுவா அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. காதலியாவது விழுந்திருக்கும். தூங்கினா கூட காதல் விழுவாங்க. சரியா? அப்படிங்க 7:16 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை அப்படின்னா அவள் பெரும்பொருள் யாராக இருக்கணும்? குமாரன் என்றால் சன், மகன். தேவன் உலகத்திற்கு கொடுக்கப்படும் போது அவர் யாராக கொடுக்கப்படுகிறார்? ஒரு மகனாக. அதே பார்த்தீங்கன்னா ஏசாயா 9:6 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குமார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமார் கொடுக்கப்பட்டாரா கொடுக்கப்படுவாரா? வாசிங்க. ஏசாயா 9:6 வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு இருக்கும் தமிழ்ல. இப்போ நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பிறப்பார். A son will be born. ஒரு மகன் நமக்காக பிறப்பார். ஏன்னா இயேசு பிறப்பது ஏறக்குறைய 730 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுது பிறந்தார்னு நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். இதுதான் கொடுக்கப்பட இருக்கிறார். இப்போ ஏசாயா சொல்ற காலத்தில் நம்ம கொடுக்கப்படலை, அவர் பிறக்கலை. ஆனால் அதை எப்படி வாசிக்கணும்? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவத்தோடு இருக்கும். அப்படின்னா அவர் குமாரனாக உலகத்துக்குள்ள வரும்போது அவர்கிட்ட என்ன இருக்குது?
தோல் என்னது கர்த்தத்துவம், லார்ட்ஷிப். அவர் எப்படி பிறக்கிறார்? குமாரனாக, ஒரு மகனாக. ஸோ மரியாதைக்கும் ஜோசப் என்ன பண்றாரு? ஒரு மகனாக பூமியில் பிறக்கிறார். ஆனால் பிறந்தாலும் அவரை பற்றி வேதனை சொல்றாரு. யாரு? கர்த்தத்துவம் எங்க இருக்குமா? லார்ட்ஷிப். அதாவது கர்த்தத்துவம் இங்கே தோல் இருக்கு இல்லையா? அதனாலதான் அவர் பிறந்ததோடு எல்லாரும் போய் பணிந்து கொண்டார். அவர் வந்து வந்தாரு, ஒரு மகனாக தான் பூமியில வர்றாரு, ஒரு குழந்தையாக வருகிறார். அந்த குழந்தையா வரும்போது அவர் எப்படி பார்க்கிறாங்க தெரியுங்களா? இது சாதாரண குமாரன். என்ன குமாரன்? தேவகுமாரன். தேவகுமார். அதான் என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவரை பணிந்துக்கிறாங்க இல்லையா? கிழக்கிழந்து யானைகள் வந்தார்கள், நேப்பர்கள் வந்தார்கள். எது பண்றாங்க? இப்படி நாம சொல்லப்பட்டது உண்மைதானா, நடந்ததா பார்ப்போவாங்க, அதை அவங்க பணிந்து கொண்டாங்க இல்லையா? அப்படி ஞானிகள் வந்து பணிந்து கொண்டாங்க. மற்றவங்களுக்கு தெரியும், மத்திய மாத்திரம் 8 முறை ஆண்டவர் இயேசு பணிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். மத்திய நட்சத்திரம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா 8 இடங்களில் ஆண்டவர் இயேசு பணிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்படி என்று அறிவர் யாரு? குமாரன் தான். சொல்ல ஒரு மகன். ஆனா இந்த மகனுக்குள்ள யார் இருக்கிறாங்க? தேவன் இருக்கிறார். அதான் இங்க போட்டு இயேசு எப்படி தான் வெளிப்படுத்துகிறார்? தேவகுமார். உங்களுக்கு தெளிவா நம்புகிறேன். பைபிள் தேவகுமார் என்ற வார்த்தை எத்தனை முறை இருக்க ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருக்கேன், நீங்க மறந்துட்டீங்க. தேவகுமாரன், சன் ஆஃப் காட். நாற்பத்தைந்து முறை இருக்கு. தேவகுமாரன் என்ற வார்த்தை பைபிள்ல 45 முறை. அடுத்தது சதா மனுஷகுமார். ஆண்டவர் இயேசு நிறைய பேர்கள் அவருக்கு அதுல குமார் என்று சொல்லும் போது முதல்ல யாரு? சன் ஆஃப் காட். அடுத்ததுல சன். இது தேவகுமாரன், இது மனுஷகுமாரன். தேவகுமாரன் எத்தனை முறை? 45 முறை. மனுஷகுமாரன் எவ்வளவு தெரியல? அப்படியே 90 முறை. தேவகுமாரன் என்பது 45 முறை, மனுஷகுமாரன் என்பது 90 முறை. சரியா? இதுல என்ன விசேஷம் அப்படின்னா 45 முறை தெரியுங்களா? இது தேவகுமாரன் அர்த்தம் என்ன சொல்றேன்? தேவகுமாரனுக்கு மனுஷகுமாரனுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல இதுக்கு அர்த்தம் சன் ஆஃப் காட். சன் ஆஃப் காட் அர்த்தம் என்ன? தேவனுடைய மகன் அர்த்தம் என்ன? அதே போல இயேசு சொல்லப்படுறாரு இது சொல்ல இல்லையா? 45 முறை இருக்கிறீங்களா? இதுல 4 முறை தான் இயேசு தவிர தேவகுமாரன் சொல்லியிருப்பாரு. 45ல only 4 times. யாரு? இயேசு தன்னை தேவகுமார் என்று சொன்னது 4 முறை. வெளிப்படுத்துற விஷயத்துல ஒரே ஒரு முறை. இப்ப நம்ம வாசிக்கிற வசனம் வெளிப்பாடு 2:18 தான் தேவகுமார் என்று ஒரு முறை சொல்லப்படுகிறது. நற்செய்தியில 3 முறை இயேசு சொல்கிறார் தேவகுமார். அப்படின்னா மீது 41 முறை யார் சொல்லுவாங்க தெரியுங்களா? மனிதர்கள் தான் சொல்லுவாங்க. பிசாசு சொல்லுவாங்க. மெய்யாகவே தேவனுடைய குமாரன் யார் சொல்லுவாங்க? சாப்பாடு பிசாசு சொல்லுவாங்க. அசுத்தா எப்படி சொல்லுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு தன்னை தேவக்கு 4 முறை தான் சொல்லியிருப்பார். ஆனா அந்த 90 தெரியுங்களா? இதுல 89 முறை இயேசுவே சொல்லியிருப்பாரு மனுஷகுமார். ஒரே ஒரு முறை தான் ஸ்தேவான் சொல்லுவார். ஒரே ஒரு முறை தான் தேவான் அந்த கல்லறை ஏற்படும் போது மனுஷகுமாரன் தேவனுடைய காலத்துல நிற்கிறதை காண்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தெரியுங்களா? தேவகுமார் என்பது மனிதனுடைய பார்வையில இயேசு, மனுஷகுமார் என்பது பரலோகத்தின் பார்வையில இயேசு. தேவகுமார் என்பது மனிதர்கள் இயேசுவை பார்த்தது. இவர் யாரு? சன் ஆஃப் காட். தேவகுமாரன் எங்க வந்திருக்காரு? பூமிக்கு வந்திருக்காரு. யார் சொல்றாங்க? இது மனிதர்கள் 40 முறை சொல்லியிருக்காங்களா மனிதர்கள்? இயேசு சொல்றாரு 4 முறை தான் சொல்றாங்க. நீங்க 41 முறை யார் சொல்றாங்க? மனிதர்கள், அசுத்தாவிகள், பிசாசு சொல்றான் நீ தேவகுமார். அப்படின்னா இயேசுவை உலகம் பார்த்தது எப்படி பார்க்கல? தேவகுமார். ஆனா இயேசு தான் எப்படி பார்க்கிறாரு? மனுஷகுமார். அதாவது பூமி இயேசுவை பார்ப்பது இப்படி, பரலோக இயேசுவை பார்க்கிறது இப்படி. அவ்வளவுதான்.
தேவகுமாரன் என்பது உலகம் அவரை பார்க்க ஏன்னா தேவனிடத்துல வந்தது. ஆனா இது யாரு? பரலோக இயேசுவை பார்க்குது. இவர் யாரு? மனுஷனாய் மாறி போன தேவன். இவர் யாரு? மனிதகுமாரன். அப்படின்னா இதுல அதிகமாக சொல்லப்பட்டது யாருன்னா மனுஷகுமாரன் சொல்ல போனா அர்த்தம் இருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பா, நமக்கு ஒரு குமாரன். அதாவது தேவகுமாரனாக இருக்கிறவர் என்னவா மாறுறாரு? மனுஷகுமாரன் மாறுறாரு. That is the gospel. அதான் சரியான நற்செய்தியில் ஒரு பகுதி இல்லை. இவர் யாரு? பரலோகத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் அவர் குமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன மாற்றது இல்லை. இது சமத்மா மனுஷகுமாரனாக மாறுகிறார். மாறும்போது பரலோக இயேசு எப்படி பார்க்கிறேன்? இவர் ஒரு குமாரன். யார் குமாரன்? யார்? தேவகுமாரன் தான். நான் ஒரு கண்ணி வைக்க வரும்போது யாரா இருந்தாரு? மனுஷகுமாரன் இருந்தார். மனித தன்மைகள், மனித பண்புகள் இதெல்லாம் அவருக்கு தானா வந்துடும். அப்படின்னா அவர் முதல்ல ஒரு குமாரன், அடுத்தது யாரு? தேவகுமாரன். அதனால்தான் பணிந்து கொள்ளப்படுகிறார். ஏன் எல்லாரும் பணிந்து கொண்டாங்க? தேவன் ஒருவர் தான் பணிந்து கொள்ளணும்னு ஏன் சொல்லுவார். விசாசம் என்ன சொல்லுவான்? நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டா இதை உலகத்தில் அவங்களுக்கு தரேன். இப்போ ஏசு என்ன சொல்லுவாரு? தேவன் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் பணிந்து கொள்ளாத அப்படின்னு எழுதியிருக்கிறதே பாரு. ஆனா அவரை பணிந்து கொள்றாங்க. அவனுக்கு அர்த்தம் என்ன? அவர் தேவன். புரிஞ்சுங்களா? தேவன் உலகத்தோட பணிந்து கொள்ள வேண்டும். ஆனா என்ன பண்றாங்க எல்லாரும்? அவரை பணிந்து கொள்ளும் போது என்ன ஆகிடுது? ஏசு அந்த பணிந்து கொள்ளாதுன்னு சொல்லலையே. ஏசு அதாவது 2 வயசா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது அந்த ஞானிகளோடு பணிந்து கொள்ளும் போது அவர் சொல்லியிருக்க முடியாது, குழந்தை. ஆனா மற்ற 8:11 மற்ற 8:2-3 பார்த்தீங்கன்னா மலைப்பிரசனத்தை முடிச்சுட்டு இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். தொழுநோயாளி வந்து ஓடி போனாங்க. போகும்போது ஏசு என்ன சொன்னாரு? அவன் போய் அவரை பணிந்து கொண்டு என்ன சொல்றான்? ஆண்டவரை உங்களுக்கு சித்தமான சுத்தமான என்னை ஏங்க பணிஞ்சுக்கிறேன், கர்த்தரை பணிந்து கொண்டு ஏசு சொல்லலையே. அதை 9-4 வசனத்தை பார்த்தீங்கன்னா எங்கிருந்து மகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் போட்டுருக்கு, அது பணிந்து கொண்டான். அப்போ என்ன பணிந்து கொள்ளாதுன்னு ஏசு சொல்லலை. 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய 14ஆம் அதிகாரத்தில் காற்றும் கடலும் கந்தடிக்கும் போது படகுகள் இயேசுப்பதை வந்து ஏறுவாங்க. காற்று இறையாதை நின்று உடனே படகு விஷயம் அப்படி பணிந்து கொள்வாங்க. என்ன பணிந்து கொள்வாங்கன்னு சொல்லலையே. அதே 15ஆம் அதிகாரத்தில் காவானியை பெண் வருவாங்க, அவன் மகளுக்காக வந்து அவரை பணிந்து தான் பண்ணுவாங்க. அப்படின்னா பணிந்து கொள்வதில் ஒரு இடத்துல ஏசு என்ன சொல்லலை? என்னை பணிந்து கொள்ளாதுன்னு சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொன்னாரு? தேவன் ஒருவரும் தான் பணிந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவர் குமாரன் தான். ஆனால் எப்படி கொடுக்கப்படுகிறார்? மனித குமாரன். அதாவது அவர் அடிப்பாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்த குமாரன் கொடுக்கப்படுவார் என்றால் எப்படி கொடுக்கப்படுவார்? தேவனுடைய மகன் மனுஷனுடைய மகனாக மாறி போவார். ஆமாம், தலக்கண்ணை சுற்றுதான். அது கிறிஸ்துமஸ் எப்படியே கேட்டு பழகிட்டான். லுக்கா 2:10 என்ன? இதோ எல்லா தரத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் சரி, இதுதான் கிறிஸ்துமஸ்னா இதுதான் இல்லை. அது ஒரு பகுதி அவ்வளவுதான். அதையே காலங்காலமா கேட்குது சேர்க்குமா இருப்பாரு மூணு என்னாச்சுலே அப்படி சுற்றி வருது இல்லை. கொஞ்சம் மாற்றி சிந்திப்போமே. ஏசு தீர்க்கதரிசிகளை விட்டுவிடுகிறாரு. I am the son of God. நான் யார்? தேவகுமார். அது அர்த்தம் என்ன? நான் ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டு நான் உள்ள என்ன இருந்தது? தேவத்துவம் இருந்தது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அப்படின்னா இயேசுக்குள்ள என்ன இருக்குது? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் முழுவதும் யாருக்குள்ள இருக்குது? இயேசுக்குள்ள சரீர பிரகாரம் தான். அப்படி ஒரு கண்ணீர் வைக்க இயேசு வைக்கப்பட்ட போது வேற ஒரு குழந்தை வைக்கல. என்ன வைக்கப்படுறது? தேவத்துவம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்கு வாசமாக இருக்குது. ஆனால் அவர் யார்? தேவகுமார். ஏன் உள்ள என்ன இருக்குது? தேவத்துவத்தின் பரிபூர்ணம். மேல என்ன இருக்குது? சமன்மார். உள்ள இருப்பது என்ன? சமன்மார். புரிஞ்சுங்களா? மேல என்ன இருக்குது? சமன்மார். நம்ம போல மாம்சம். ஆனா உள்ள என்ன இருக்குது? சமன்மார் இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சது தெரியுதா? இது நினைவுபடுத்துகிறேன். சங்கீதம் 22:6 வாசிக்க. சங்கீதம் 22:6. நானும் ஒரு புழு
இது யாருக்கு சொல்லப்படுது? தாவீது. சரியா? 24 செகண்ட் எழுதுறது யாரு? தாவீது. ஆனால் தாவீது அவரை பற்றி எழுதல, அவருக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் ஆவியினால கிறிஸ்துவானவர் பின்னாடி பரப்போகிற பாடுகளை முன்னறிவித்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. First Peter chapter 1 verses from 10. உங்களுக்கு உண்டான நமக்கு என்ன கிருபை உண்டாயிருக்கு? உள்ள தேவகுமாரம், வெளியே மனுஷகுமாரம். சரியா? உள்ள தேவகுமாரம், வெளியே மனுஷகுமாரம். இது உலகத்துக்கு சொல்ல போனா சபைக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. சரியா? உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள், அதாவது அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. சொல்லி என்ன பண்றாங்க? அந்த கருத்தை ஆராய்ச்சி பார்க்குறாங்க. இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், யார் மூலமா நடக்கும்? ஏசையா சொல்றாங்க இல்லையா, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு கொடுக்கப்பட்டதான் சொல்றாரு இல்லையா, எழுதிட்டாரு. எப்போ கொடுப்பாரு, இது எப்போ நடக்கும், எப்படி ஒரு கண்ணியை கருத்துக்கு வாங்கி பெறுவார்? அவங்க சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு மூளைகள் புரியாது. உடனே என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி பண்றாங்க. எழுதி என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி பார்க்கறாங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துக்கு உண்டான பாடுகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை கொடுத்தார்களோ என்ன பண்றாங்க? எழுதிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, சபைக்காகவே இது எழுதப்பட்டது. அவங்களுக்கு அது கத்த ஆராய்ச்சி கொஞ்சம் நிறுத்து, உன் கொசு முறையை வச்சுட்டு திங்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க. இது உனக்கு இல்லை, பின்னாடி சிலுவைக்கு பின்னாடி என்ன வரப்போகுது? ஒரு சபை வரப்போகுது. அதுக்காக எழுதப்பட்டது. அப்படியால தாவீது சங்கீதம் 22 என்ன சொல்றாரு? என் தேவனே ஏன் கேட்க வேண்டியது? அவர் தாவீது சொன்னார், அவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியே இன்னும் வரப்போகிற பாடுகள் அடுத்த பிறகு மகிமையை நம்ம முன்னறிவிக்கிறார். அப்படின்னா சங்கீதம் 22 தாவீது எழுதினாலும் யார் எழுதுறது? அவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி பின்னாடி போட போற பாடுகள் அதுக்கு பண்ற மகிமையை பற்றி அவர் முன்னறிவிக்கிறார். இப்போ இது வாசிங்க 22வது. நானும் ஒரு குழு மனுஷால் நிந்திக்கப்பட்டோம். நிந்திக்கப்படுகிறார், அவமதிக்கப்படுறார் இல்லையா? ஆமாவா? ஆமா, அவமதிக்கப்படுகிறார். இது எப்போ வரைக்கும்னா 21ஆம் வசனம் பாதி வரைக்கும் தான். 21 அடுத்தது 29 பார்த்தீங்கன்னா பின்னாடி மகிமை இருக்கும். 21ஆம் வசனம் வாசிங்க. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து. அப்ப எங்க இருக்காரு இயேசு? சிங்கத்தின் பக்கத்துக்கு நடுவில் இருக்கிறாரு. கொடுத்த அருள் வீரா, அருள் நீரா முடிச்சிட்டாரு. அந்த 21ஆம் வசனம் முதல் பகுதி என்ன இருக்குது? இஸ் இன் ட்ரபிள், தொல்லையில இருக்காரு இயேசு. எங்க இருக்காரு? சிங்கத்தின் பக்கத்துக்கு நடுவில். ஆனால் அந்த வசனம் அடுத்து என்ன சொல்றாரு? காண்டாமிருகத்தின் கொம்புகள்ல காண்டாமிருகம் என்ன பண்ணுது? இந்த யூனிகார்ன் அது குத்தி தூக்கும் போது என்ன பண்ணாதுங்களா, அந்த கொம்புல இருக்கும்போது கத்திர பண்ணாதான் சரி சார் கேட்டார் இல்லைங்களா? அவரோட விடுதலை எப்போ வருது? அந்த 1ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் பாடு வரைக்கிறது இல்லைங்களா? பாடுகள். அந்த 21 பாத்தீங்கன்னா இனிமே மகிமையை சொல்றாரு. 22ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து என்ன துணி வந்து பாருங்க. ஏன் கதை செவிசாரித்தார கேட்டவங்க விடுதலை வந்துருச்சு. கவனிங்க. அப்படின்னா முதல் பகுதி என்ன? அப்படி பாடுகள். இப்போ அந்த ஒரு ஆரம்பத்தை நானும் ஒரு குழு மனுஷங்க எல்லாரும் நிந்திக்கப்பட்டும் அவமானப்பட்டும் இருக்க சொல்றா இல்லையா? பாவமா இருக்குல்ல? பாவமா இருக்கா? பரிதாபமா இருக்கா? ஏன் பாவம் தானே? நானும் ஒரு குழு அப்படித்தானே? ஆமாவா? இல்லை, அதான் அதான் இல்லை. பரிதாப கேஸ் இல்லை. அது அதை இங்கிலீஷ்ல வாசி பாருங்க. தமிழ்ல நானும் ஒரு குழு, ஆங்கிலத்துல நான் என்ன குழுவா?
ஆமையவும் ஒன்றும் அப்படின்னு நான் என்ன புழுவாடா தமிழ்ல நானும் ஒரு புழு நான் என்ன புழுவாடா அதான் அர்த்தம் அர்த்தம். ஆமையவும் அங்கே இந்த வார்த்தை பாருங்க, நான் என்ன புழுவா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த புழு இருக்கு சரிங்களா, அது பயன்படுத்த எவ்வளவு வார்த்தை ஞாபகம் இருக்கா? அந்த புழு நானும் ஒரு புழுன்னு இருக்கு இல்லையா, சரியான அர்த்தம் இல்லை. நான் ஒரு புழுவா காட்டாமல் செங்கல் எங்க பாசாங்கம் பழத்தை எல்லாம் சுற்றி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அம்மையோ நான் என்னோட புழுவாடா அப்படி குத்தி தூக்குறதுக்கு என்ன அப்படி கேட்கறாங்கல்ல. அம்மையோ என்றால் அந்த புழு தெரியுங்களா, அதுக்கு பயன்படுத்தின எவ்வளவு வார்த்தை ஜோலா. ஜோலா இந்த புழு என்பது பயன்படுத்த வார்த்தை என்ன, நாம ஒரு புழு போட்டு தெரியுங்களா, அந்த புழுவுக்கு பயன்படுத்த எவ்வளவு வார்த்தை என்ன ஜோலா. ஜோலா என்றால் சிவப்பு புழுன்னு அர்த்தம். ரெட் பூ சாதாரண புழு அல்ல, சிவப்பு புழு. இந்த புழுவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எப்படி பட்டு புழுக்க வெந்நீரை போட்டு அதை கொண்டு அந்த இலையை எடுத்து பண்ணி செய்யறாங்க இல்லையா, அதே போல இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இந்த சோளாவை பிடிச்சி வெந்நீரில் போட்டாங்கன்னா அது செத்து போயிடும், தண்ணீர் பொழுது சிவப்பாக மாறிடும், அதை வெள்ளத்துணியை முக்கலாம், அதான் ரத்தாம்பரம். ரத்தாம்பரம் எங்கிருந்து வருது, இந்த டோனர்ல இருந்து தான் வரும். அதே போல கடலில் வாழ்கின்ற ஷெல் ஃபிஷ்ஷோட இருக்கு. கடலில் வாழ்கின்ற நத்த சிப்பிலாம் தெரியுங்களா, ஒரு விதமான சிப்பியையும் அதே மாதிரி தண்ணீர் போட்டால் சிவப்பாக மாறும். ரத்தாம்பரத்துக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று என்ன சோளா என்றால் இந்த சிவப்பு புழுவில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சாயம் வரும். அதில் வெண்ணையை செய்த ஆடையை முக்கிய தங்கம் ரொம்ப காஸ்ட்லியானது. அதுதான் பணக்காரங்களாம் ரத்தாம்பரம், ஆசாரிகள் ரத்தாம்பரம், பிரதான ஆசாரி ரத்தாம்பரம் போன்ற காரணம் ரொம்ப காஸ்ட்லியான உடைய. சரியா, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா, இந்த புழுவைத்தான் தூண்டில வைக்கணும். ஏன்னா தூண்டில் எப்படி இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கணும்ல. இந்த தூண்டில் எப்படி இருக்கும், வெயிட் இல்லையா, அந்த தூண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புழு வச்சு என்ன பண்றாங்க, புழு வச்சு என்ன பண்றாங்க, புழு வச்சு புழு வச்சு என்ன பண்றாங்க தோண்டில. கத்தாவே அட்ரஸ் மாதிரி வெத்த போடுங்க கவனி. ஸோ இதை தோண்டி வச்சுங்க என்னம்மா, இங்க என்ன இருக்குது, புழுவை வச்சு இதை மூடுறாங்க. ஹலோ, புழு வச்சு என்ன பண்றாங்க, உள்ள குத்து தெரியுங்களா, அது மீன் தெரிஞ்சா வராது. மீனை தான் பிடிக்கிறாங்க, மீனை ஏமாத்துறாங்க. என்ன பண்றாங்க, சிவப்பு புழு தோலாக இருக்குது, உள்ள என்ன இருக்குது, குத்தி கிழிக்கின்ற மீன் வந்து என்ன பண்ணுவோம், ஆஹா வீட்டுக்கு அழகா இருக்கணும்ல, தூண்டில போதும் அழகா இருந்தாலும் மீனே வரும். சரியா, அந்த கடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா, உள்ள ஒண்ணு குத்துது இல்ல, அதான் எஸ். வெளியே என்ன இருக்குது சதம்னா, உள்ள என்ன இருக்குது, அதை கேட்கறா புழுவாடா. ஹலோ, ஆமையோ நான் என்ன புழுவா, பிறந்திருக்கிறவர் சாதாரண ஆள் இல்லை, உள்ள தூண்டில் இருந்து வெளியே பார்த்தா ஏன் பத்து சரியா. ஆமா, இது பார்த்தீங்கன்னா குழந்தை எடுப்பா கைப்பிள்ள, யார் வேணா எடுக்கலாம், யார் வேணா தடை எடுக்கலாம், யார் வேணா நச்சு அடி விடலாம், ஏன்னா அது குழந்தை தானே. இப்போ கவனிங்க, உள்ள என்ன இருக்கு தெரியுங்களா, அப்படின்னா தீர்த்தியா சபைக்கு கேட்டு என்ன சொல்ல பாருங்க, ஒரு கிறிஸ்துமஸ் மெசேஜ் அதுக்குள்ள இருக்கு பாருங்க. யார் தேவகுமாரன் அர்த்தம் என்ன, வெளியே என்ன இருக்குது, மனித குமாரனாக வந்த ஒரு காலகட்டத்தில் உள்ள என்ன தெய்வீக பிசாசு என்ன நினைச்சா, இது புழுதான் முழுங்கிட்டான். உள்ள என்ன இருக்குது, சிலுவையில அவனுக்கு சாவு வந்து காரணம் தான். அவன் என்ன பண்ணிட்டான், இயேசுவை புழுதான தன்னைத்தானே ரட்சிக்க பிராணி இல்லாதவன் அதுதான் சொன்னான். அவனுக்கு தெரியாது, அவன் சாபம் பண்ணி அந்த காலத்துல அவனுக்கே தெரியும். அவன் தீர்த்தியாளர்களுக்கு என்ன சொல்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யாரு முதல் வருகைலாம் எப்படி வந்தேன், இப்படி வந்தா உள்ள இருந்தது, இப்ப இந்த வருஷத்துல வரல, எப்படி வந்திருக்கேன், ஒரிஜினலாவே வந்திருக்கிறேன். சபைக்கு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க, எப்படி வந்திருக்கேன். முன்னாடியே வந்து God made him flesh வசனம் ஞாபகம் இருக்கும். 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் பைபிள் இருக்கக்கூடாது, மனசுல எழுத பண்ணுங்க. 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க.
அந்தியம் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாரும் ஒப்புக்கொள்கிறபடியே மேன்மை உள்ளது. தேவன் உள்ள தேவன் வெளியே இருக்குது மாம்சத்தை, தமிழ்ல மாம்சத்தை வெளிப்பட்டார். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா God veiled in flesh. God வெயில்னா இந்த முகத்தில் வெத்தோல் போட தெரியுங்களா, அந்த வெயில் வெளியே இருந்து பார்த்தா என்ன தெரியும், மேற்கோட்டா முகம் தெரியுமே தவிர கொஞ்சம் ஒப்பேங்க தெரியும், தெளிவா தெரியாது, முகம் இருக்குது தெரியும், அது எடுத்தாலும் தெரியும். அதே போல இயேசு உலகத்தை பிறக்கும் போது உள்ள என்ன இருந்தது, God veiled in flesh. எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு நெட்டை போட்டா முகத்துல ஒரு முகத்தை தெரியும், மூன்று கண்ணுக்கு தெரியுமே தவிர கிளியரா தெரியாது. அதே போல தேவன் உலகத்தில் பிறந்து போது என்ன தெரியுங்களா, God veiled in flesh. மாம்சமாக்கி திரையை போட்டு இந்த திரை தான் சிலுவையில் கிழிக்கப்பட்டது. இந்த திரை தான் எப்படி 10-19 வாசி பார்த்தீங்கன்னா மாம்சமாகிய திரையை கிழித்து புனிதும் ஜீவனமான ஒரு மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணிட முடியினார். கிருபாசனத்தை தைரியமா போகிறோம். அப்படியானால் இந்த ஆண்களை தேர்தலா சபை சொல்லும்போது உலகத்தில் அங்கே சமந்தா கற்றுக்கங்க. ஒரு காலகட்டத்தில் யாரா வந்தவனுக்கு ஞாபகம் இருக்கும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல 3 முறை என் சகோதரியை மனவாளி என்றோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல 3 முறை என் சகோதரியே என் மனவாளியை 4:12 வாசிங்க. என் சகோதரி இது கான்ட்ராஸ்டா இல்ல, முரண்பாடா இருக்குல்ல. ஆபிரகாம் ஒருத்தான் சொல்லலாம், ஆபிரகாம் ஒருத்தான் சொன்னா சாராட ஆமா ஆமா தம்பிதான் மனைவியும் கூட சரியா. அதே மாதிரி கத்தம் சொல்றாரு பாருங்களேன், என் சகோதரியே கத்தம் இல்லை. இயேசுவோட 1ஆம் வருகை 2ஆம் வருகைன்னு சொல்லு. 1ஆம் வருகை 2 வருவாரு சகோதரமா, அது நமக்கு யார் வர அண்ணன் அவன் சகோதரன் சொல்ல என்ன வார்த்தை சங்கீதம் 22 வார்த்தை தெரியுங்களா, என் சகோதரர் நடுவே உண்மை மகிமைப்படுத்துவேன். அப்புறம் எவ்வளவு 2 குரல்ல பார்த்தீங்கன்னாலும் பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் பண்ணப்படுகிறவரும் ஒருவராக உண்டாகி இருக்க அவருடைய சகோதரன் சொல்லாம வெட்கப்படவில்லைன்னு போட்டுருங்க. ஏன் அவர் நமக்கு சகோதரர், நம்ம போல மாம்சத்துல பிறந்ததுன்னா நமக்கு யாரு பிரதர். ஆனா இனி வரும்போது அவர் மனவாளா வர போறாரு, அப்ப நம்ம யாரு மனவாளி. அதனால்தான் சகோதரியே மனவாளின்றார் சரியா. ஏன் முதல் இஸ் மை சிஸ்டர், இஸ் மை பிரதர், என்னுடைய பிரியமானவர் சொல்ல போனா என்னுடைய மனவாட்டின்னு சொல்ல காரணம் 2 வருடம் இது. ஒன்று மறுபடி வந்தாரு தெய்வம் மனுஷ உருவத்தை வந்தார், உள்ள இருந்தது தெய்வீகம் இருந்தது. ஆனா தேர்தல சபைக்கு வெளிப்படுத்தும் போது என்ன சொல்றாரு, இப்ப என்ன இல்லை இந்த மாதிரி திரையெல்லாம் போட்டு வரல, ஒரே முகமுகமாய் தேவனாகவே வருகிறார், தேவகுமாரனாகவே வருகிறார் சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கு அப்படி என்ன இருக்குன்னா இன்னும் சொல்ல போனா தேவகுமாருக்கு சரியான அர்த்தம் என்ன சொன்னா உயிர்த்தெழுந்த வல்லமே அர்த்தம். தேவகுமாருக்கு அர்த்தம் என்ன, ரிசர்வேட்டட் பவர் ஆஃப் காட். உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறிப்பதுதான் தேவகுமார் என்ற வார்த்தை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் யார் முதல்ல மாம்சத்தின்படி தாவீது வம்சத்தில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவகுமாரன் எப்ப நிரூபிக்கப்பட்டா தெரியுங்களா, அந்த உயிர்த்தெழுந்ததுதான். அதுவரைக்கும் என்ன வந்தாரு மனிதகுமாரன் தாவீது சந்தையில் வந்ததுனால அவர் யாரு மாம்சத்தின்படி அவர் மனிதகுமாரன். ஆனால் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்றாங்க, மனிதோடும் உயிரோடும் ரோமர் 8:12 அந்த கிறிஸ்துவ மருத்துவ உயிரோடு ஆவி உங்களில் வசமா இருந்தார், கிறிஸ்துவ மருத்துவம் எடுக்கிறவர் சாவுக்கு உள்ள சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா என்ன சன் ஆஃப் மேன் தான் உள்ள என்ன இருக்குது, சன் ஆஃப் காட். எப்ப சன் ஆஃப் காட் வெளிப்பட்டதா தெரியுங்களா, இது எப்ப அழிக்கப்பட்டதோ, இது சில அழிக்கப்பட்டது. அது உடம்பு மாறி போச்சு. தேவகுமாரனை உயிர்த்தெழுதல் வந்த போதுதான் யாரை பார்த்தாரு, சன் தான்
அப்போ தியத்திர சபை கத்தன்னு சொல்றாங்க, எங்க வந்திருக்கேன்? தேவனாகவே வந்திருக்கேன். மாத்திரம் இல்ல, வீத்தெழுந்த வல்லமையோட இருக்கிறேன். God has come in the resurrected power. அந்த வீத்தெழுந்த அந்த முழு சத்துவத்தோடு இந்த சபைக்கு வந்திருக்காங்கன்னா, அதனால சொன்னேன், ஒரு சின்ன சபை தான். ஏன் 12 வசனத்தை கத்துக்கு பேசணும்? நான் யோசிச்சு பார்ப்பேன். கத்தர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா எழுத மாட்டாங்க. ஒரு வார்த்தை கூட எது தேவையோ அவ்வளோதான் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில வசனத்துல ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஒரே மாதிரி சில திரும்ப வரும். எல்லாத்துக்கும் நம்ம திரும்ப எழுதணும் போதான் கிடப்போம். நோக்கம் இல்லாமல் தேவத்தை எழுதணும். நோக்கம் இல்லாமல் கத்தரையே வந்து வைப்பதில்லை. ஏன்னா அவர்தான் எழுதப்படுத்தல. அவருக்கு நிறைய வேலை இருக்காங்க, திருப்பி எழுத மாட்டார். திருப்பி எழுதுறாருன்னா அந்த உலகத்தை மறக்கணும். எருசலேமே 3 முறை இருக்கும். கர்த்தருடைய ஆலயம் 3 முறை இருக்கு. ஒரு முறை சொன்னா போதாது, அதுக்கு காரணம் இருக்கு. சரி, அதை விட்டுருவோம். அப்படின்னா நீங்க வாங்க, தேவன் ஒரு வார்த்தையோட எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டார். ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லுவேன். மற்ற 7ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்க. மற்ற 7ஆம் அதிகாரம் 24-25. ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்பிடுவேன். என்ன வந்தது? பெருமழை சொல்லுது, பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று அடித்து காற்றா பெருங்காற்று பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது. பெருங்காற்றுல வரணும். ஆமாவா? பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது. அது என்ன எழுதணும்? ஆனா அவங்க எழுத பாருங்க, காட்டை போடணும். கேட்கணுங்க, பெருமழை பெய்யுது, பெருவெள்ளம் வந்து வீட்டை சுற்றி நிற்கும் போது பெருங்காற்று வேண்டாம், காத்துக்கு கிடைக்கிற ஒன்று. எவ்வளவு கஞ்சம் பாருங்களா கத்தரை, அவ்வளவு கழிக்கணும். ஐயா ஒரு பெரும் கூட போட்டா என்னையா உங்களுக்கு ஏன் போடணும்? புரியுதா? அந்த அளவுக்கு வார்த்தையில கவனம் உள்ள ஒரு ஆண்டவர். அந்த அளவுக்கு எழுதுறாம பெருமழை பெருவெள்ளம் பெருங்காற்றுன்னு எழுதுறாம. ஏன் இந்த பெருங்கிறது அவாய்ட் தேவையில்லை, காட்டே போகணும். பெருமழை சொல்லுது, வீட்டை சுற்றி என்னாரு பெருவெள்ளம் இருக்குது, தண்ணி அடிக்குது, காட்டே போடுங்க. அதுக்கே பெருங்காற்றுன்னு போடுவாங்க. ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் நுணுக்கமாக பார்த்து எடுத்துக்கிற ஆவியானவர் சில நிறைய எழுதுறாரு சொன்னா காரணம் இருக்குங்க. இந்த தேர்தல சபை சொன்னது இல்லைங்களா? ஒரு சின்ன சபை தான். ஏன் 12 வருஷத்துக்கு எழுதுறீங்க? நீங்க ரொம்ப நேசிக்கிற சிவனாக 4 வருடம் முடிச்சிட்டீங்க. அதுக்கு அவ்வளவுதான் தேவை, இதுதான் தேவை. சில சபைகளை பார்த்து டிசம்பர் ஓட்ட தெரியுங்களா? வருதா? வருஷத்துல கொடுமையின் நாள் தான். சரியா? ஆமா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கே எல்லாம் படிக்கிறவங்க வருவாங்க சபை. சர்ச்சுக்கு வராதவங்க அன்னைக்கு வருவாங்க பாருங்க. அது நான் என் வீட்டாக வேண்டாம், டிசம்பர் 31 சர்ச்சுக்கே போகணும்னு சேர்ந்து வாடுங்க. 10 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னா அது பெரிய சபையில கேட்க வேண்டாம். அப்போ பழைய ஆராதனை, பழைய சாட்சி, பழைய பிரசங்கம். இதுக்கப்புறம் 12 மணிக்கு டான் அடிப்பாங்க தெரியுங்களா? அந்த கோயில் அடிப்பாங்க தெரியுங்களா? நம்ம அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லையா உருவாக்கு இருந்து விட்டது, கத்தர் வந்து விட்டா, கத்தர் நடக்கிறார், ஓடுகிறார், உள்ளுகிறார், இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குழுவட்ட ஆராதனை. ஏங்க முதல்ல தான் அவனை தண்ணியில முக்கி அடிச்சுக்கிற பழைய ஆராதனை. மறுபடியும் அவனை பாட்டை போடணும். மறுபடியும் ஒரு பாட்டு ஆராதனை, அதுக்கப்புறம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு பிரசங்கம். இது 2 பெரும் எடுத்துறீங்களா? ஒரு சில பார்த்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு இங்க சந்திர ஆராதனை இருக்குமா? பாவி 4 மணி வரைக்கும் வர 2 மணி கொண்டீங்க. ஒரு 1:30 மணி 2 மணிக்கு விட்டு ஆகாதா? நடு ராத்திரில போட கஷ்டம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் சேர்த்துல பெட்ரூம் போட்டு படுத்து தூங்குவாங்க. நல்ல சாப்பாடு போட்டு தூங்குவேன். ராத்திரி ராத்திரி 2:30 மணிக்கு பிரியாணி கொடுத்தாலும் ஃபுல்டன் கட்டுவான். சரியா? நமக்கு நேரம் காலமும் கிடையாது. பிரியாணியும் ஒன்று இருந்தா போகிறோம். அது எந்த காலம் எந்த நேரம் கிடைக்க கிடையாது. கூட கொஞ்சம் பரவட்டாலும் வர்க்க கறி கொடுத்தீங்கன்னா அவனை தான் கேட்க வேண்டாம். போக மாட்டான். கொடுமை என்னன்னா ரொம்ப நேரம் நடக்குதுன்னா அது பெரிய ஆளாதான் நினைக்கிறாங்க. அதிக நேரம் எடுத்து விட்டால்
கத்தர் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. தேவைன்னா அதிக நேரம், தேவைன்னா கொஞ்சம் நேரம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்றது முக்கியம் தான். அதனால எவ்வளவு கருத்தை தெரிவிக்கிறது முக்கியம் தான். தண்ணியில் நடந்து வராது இயேசு, பேதர் நடந்து போறாரு, காற்றும் கடலும் வந்தது, பொங்கி ஜனக்கில போகும்போது நான் செய்யும் யாரும் தானே அப்படின்னு நாம் ரட்சிக்கப்படுவதாய் இப்படி பேர் ஆரம்பிச்சார வச்சீங்க. எங்க ஒரு இடத்துல தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்றதுக்குள்ள 30 அடி கீழே போயிட்டு இருப்பார் மனுஷன். அந்த நேரத்துல போய் அப்படித்தான் நாங்கள் நீங்க ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தீங்க. அட்ரஸ் எப்படி அப்படியே கேட்டாரு. நம்ம என்ன சொல்றாங்க, ஜெபத்துக்கு அட்ரஸ் போகாது பரவாயில்ல சொல்றாங்க. பேர் எடுத்தாரு லார்ட் சேவ் மீ அவ்வளோ மூளை பார்த்து தானே வந்து சட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. அவரு மூழ்கின பிறகு மூழ்கி போகையே தூக்கிட்டாரு. அப்படின்னா நீண்ட ஜெபம் நல்லதுதான், ராத்திரி உட்காந்து நல்லதுதான், நாட்களில் உபவாசம் நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, டாக்டர் பார்த்து பார்த்து ஃபாஸ்டிங் இருக்கிற உடல் விட்டு சரிங்களா. அது என்னன்னா ஃபாஸ்டிங் இருக்கிற தான் டாக்டர் ஓட விஷயம். வெட்டி பேசும்போது பாருங்க, போர்டு மாட்டேன். ஆனா ஜெபம் உட்காந்து பாருங்க, ஆமா ஆம்பளத்தை சுற்றி வந்துவாங்க ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெல் இருக்கு, அந்த பக்கம் ட்ராப் பண்ணு, அவங்க லட்சியம் 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 ஒரே லட்சியம் 30 நிமிஷம் போயிருக்காரு, போக மாட்டேங்கிறாங்க. காரணம் அல்ல நம்முடைய கருத்து. எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு 40 நாள் உண்மைக்கு நடந்து ஜெபம் பண்ணாங்க. வேற ரத்தமா உண்டா பண்ணீங்க? ஒரு மணி நேரத்தில் ரத்தம் வெளியே வந்துச்சுல. 40 நாள் ஜெபம் பண்ணும்போது 40 நாள் முடிவுலையாக இருந்தாங்க தேவதூதன் வந்து அவர் பலப்படுத்தணும். ஆனா கெத்செமனேல அந்த ஒரு மணி நேரம் ஜெபத்தார். என்னோட கூட 1 மணி நேரம் கழிச்சு ஜெபிக்கிறதா கேட்டாரு. அந்த 1 மணி நேரத்துல தேவதூதன் இறங்கி வந்தாங்க. அப்படின்னா எவ்வளவு அளவு ஜெபிக்கிறது தேவைதான். ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது நல்லதுதான், அநேகருக்கு ஜெபிக்கிறது மிக தேவையானதுதான். ஆனால் அதே நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த காற்று பார்க்கறது, வயிற்று தடவுறது, பசிக்கிறது. இந்த ஃபாஸ்டிங் இருந்தால் தான் வயிற்று நிறைய பசிக்கும். அது சும்மா இருக்கிறதுனால கல் மாதிரி இருக்கும், பசியே வராது. இந்த ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுறாங்க தெரியுங்களா, அன்னைக்கு வருமானது பசி அது எங்கிருந்து தான் வரும்னு தெரியாது. அன்னைக்கு பார்த்து வந்துருந்தாங்க. நேரம் அல்ல அல்லது அளவு அல்ல, அந்த இதயத்தை ஊட்டி ஜெபிக்கிறதாங்க. ஆனால் கத்தர் எப்படி வெளிப்படுத்தா போறாங்க. நான் யாரு? சனத்தான். முன்னாடி எப்படி வந்தேன்? சனத் நானா வந்தேன், உள்ள சனத் காடு இருந்தது. வீட்டில் என்ன ஆச்சு? சனத் நானா கலந்து போட்டாச்சு. யார் கொடுத்தாரு? சனத் காட். இப்ப சபைக்கு எப்படி வராது? செல்ல இயேசு பொண்ணு இயேசு கதை நடக்காது. செல்ல இயேசு பொண்ணு இயேசு நம்ம போயாச்சு. இப்ப என்ன இருந்ததுங்களா, அவன் வீட்டில் இருந்தது. சிலுவையில் இயேசுவை பார்த்தோம். இப்ப எங்க இருக்கிறவங்க சிலுவையில் அல்ல, சிங்காசனம். வீட்டில் இருந்த காலையில் போய் தேவையான கலர்ல ஏன் உயிரோடு இருக்காலும் செத்த முடியாது கேட்டாங்க. இன்னும் செத்த கலர்ல தான் தேடி பார்த்துருக்கோம். நவம்பர் 2ஆம் தேதி. ஹலோ, இன்னும் செத்தவங்க தேடுற பழக்கம் தான் நமக்கு இருக்கே தவிர ஏன் இந்த கலர் கிறிஸ்தவத்துக்கு வெளியே வரவே மாட்டோமா? சரி, இது யாரு? சனத்கா. உள்ள என்ன இருக்குது? நெய்யும் வெளியே மனுஷையும் அது பிறப்பு. ஆனால் சபைக்கு ஒருத்தரை வெளிப்படுத்தும் போது அந்த மேல ஒரு அந்த மாம்சத்தை மனுஷத்தை போட்டு வரல. எதிர்கொள்கிறார், தேவனாகவே வருகிறார். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது வீட்டில் நலமையோடு இருக்கிறார். 2ஆவதாக போட்டிருக்கு. அங்கே என்ன இருக்குது? அவருடைய கண்கள். அவருடைய கண்கள் என்னவா இருக்குது? 2:18 முதல்ல இருக்காரு தேவகுமாரன், 2ஆவது இருக்குது அவருடைய கண்கள். அந்த கண்கள் எப்படிப்பட்டதான் வாசிக்க பாருங்க. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். இது என்னன்னா மிக கண்டிப்பான ஒரு எச்சரிக்கை, சிவியர் வார்னிங். அவருடைய கண்களையும் அவருடைய பாதங்களையும் சொல்லும் போது, கண்கள் என்ன? அக்னி போன்ற கண்கள். பாதம் என்ன? முளைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதம். 2 அர்த்தம் என்ன அப்படின்னா, இட்ஸ் a severe warning. இது கண்டிப்பான ஒரு எச்சரிக்கை, கடினமான ஒரு எச்சரிக்கை. தானியேல் 10ஆம் அதிகாரம், தானியேல் 10:6. தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க.
தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய சரீரம் பனிய பச்சையை போலவும் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும். எப்படி இருந்ததா? எரிகிற தீபம். இங்க அக்கினி போன்ற கண்கள் போட்டிருக்கு. ஆனா தானியேல் என்ன சொல்றாரு தெரியுங்களா? எப்படி இருக்குமா? எரிகிற தீவட்டியை போன்ற கண்கள். அடுத்தது அவருடைய பிரியங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும். எப்படி இருக்குதா? துலக்கப்பட்டா சாக்கோ லிபோராஸ்னு வார்த்தை கத்தாங்கன்னா அது மிக சூடாக்கப்பட்ட சொல்லப்போனா ஃபைன் கிளாஸ். அது துலக்கமான போடுறது என்ன கற்றுக்கணும்னா ஃபைன் கிளாஸ் என்றால் நல்ல அழுக்கெல்லாம் எடுத்து நல்ல புடமிடப்பட்ட எப்படி இருக்குது நல்ல பொண்ணை போல பிரகாசிக்கிற ஒரு கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? அக்னிமயமான கண்கள். காவல் எப்படிப்பட்டது? அக்னிமயமான பாடங்கள். அது ரெண்டுக்கு அர்த்தம் தெரியுங்களா? இட்ஸ் a severe warning to the church. சபைக்கு கதை சொல்றதுன்னா ஒரு கண்டிப்பான ஒரு எச்சரிக்கை. இந்த கண்களை பார்த்தீங்கன்னா கதை கண்கள் இந்த அக்னிமந்த கண்கள் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆபகு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. எப்படிப்பட்ட தேவனா? கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? ஒரு தீமை நடந்தால் என்ன செய்ய மாட்டாரு? பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. அவர் சுத்த கண்ணன். எப்படி நீங்க அநியாயத்தை சகிக்க முடியும்? அப்படியா அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? அக்னிமயமான கண்கள் அர்த்தம் இல்ல. தீமையை பார்த்து பேசாமல் இருக்கிற ஆண்டவர் அல்ல. தீமைக்கு என்ன கண்டிப்பாக சரி கட்டுகிற ஆண்டவர். அப்படி சபையை பார்க்கும்போது கப்பல் பார்க்காதீங்களா? சபையில் தீமை இருந்தால் சபையில் தேவனுக்கு புரியமில்லாத வசனத்துக்கு மாறான காரியங்கள் இருக்கும்போது கருத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறோம், திரும்பிய காலத்தில் இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம். இது இப்படியே போகாது. இந்த திரும்பிய காலத்தில் இருக்கோம் சொல்லி இப்படியே தப்பு பண்ணியிருந்தால் கதை ஒளியில் பண்ண முடியாது. ஒரு நாள் வருது, ரொம்ப சீக்கிரமா வரும். எப்படி கையோட தீமையை பார்க்க மாட்டா சுற்று கண்டினே எப்படி அநியாயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க? பார்க்க முடியாது. அடுத்தது இன்னும் வசனம் சொல்லி காட்டுகிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவருடைய பிள்ளையை கொல்லவே கொள்ளுவேன், பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளத்தையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர்களுக்கு எல்லா சபைகளும் எப்படி பண்ணிட்டாங்க? இருதயங்களையும் உள் இந்திரியங்களையும் உள்ளான உறுப்புகள் தெரியுங்களா? நம்முடைய சிந்தனைகள் நம்ம எண்ணங்கள் தெரியுங்களா? அதையெல்லாம் ஆராய்ச்சி பார்க்க ஒரு கல்வி. அது கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? அது இருதயத்தையும் சொல்ல போனா இருதய நினைவுகள், யோசனைகள், என்னென்ன திட்டம் போடுறோமோ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அங்க பார்க்கிறாங்க. அடுத்து இன்னும் வசதி காட்டுகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட அக்னிமயமான கண்கள். அவருடைய பார்வைக்கு மறைமான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? தீர்க்கிற சபைக்கு இடம் சொன்னதுனால யாரு? அக்னிமயமான கண்கள் அர்த்தம் என்ன? உன்னுடைய உள்நின்றீர்கள், உன்னுடைய இருதயத்தின் யோசனைகள் எனக்கு தெரியுங்க, நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். மாத்திரமல்ல, நான் எப்படிப்பட்ட எனக்கு மறைவான ஒரு சிஸ்டம் இல்லை. நீ என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த கண்கள் அதைத்தான் கொடுக்குது. இரண்டாவது, அந்த உரைக்காலத்தில் காய்ந்த அந்த பெண்கள் பாடுறது தெரியுங்களா? அது நியாயத்திற்கு அடையாளம். என்னாகமோ 14ஆம் அதிகாரம் நம்பர்ஸ் 16. என்னாகமோ 14ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நியாயத்திற்கு அடையாளம் அங்கே புறப்படப்பட்ட வெண்கலத்துக்கு சொல்லப்படும். அதாவது ஆர்வம் அவனுடைய குடும்பத்தார் தான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும். ஆனால் என்ன பண்றாங்க? கோமாகின் புத்தர் சத்தம் நம்மளாம் எழுதி என்ன பண்றாங்க? நாங்கள் தான் எழுதி கொடுத்துறேன், நாங்கள் கர்த்தருக்கு பணிகள் செய்யக்கூடாதா? நீங்க ஏன் உங்களை உயர்த்தி கொடுக்கிறீர்கள்? என்ன பண்றாங்க? பிரச்சனை வந்த போது மோசங்கள் தெரிப்பா உங்க தூக்க கலசம் எடுத்துக்குவாங்க. பெண்கள் தூக்க கலசத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள்.
ஆகணும் அந்த தூபகலசம் எடுத்துக்கொண்டு வந்தா இப்போது கத்த சமூகத்திலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து தூபம் காட்டின 250 பேரை பட்சித்து போட்டது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து என்ன தூபகலசம் என்ன கலசம் சொன்னேன்? வெண்கல தூபகலசம். இந்த வெண்கல தூபகலசம் எங்க மாட்டி வந்தது வெளியே இருக்கும்? அக்னியில் அகப்பட்டு வெளியே வந்திருக்கு. சொல்ல போனா அக்னி என்ன இருக்கு? அது சுத்திகரிக்கப்பட்டது. அக்னியில அது புறப்படப்பட்டிருக்குது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ அதை எடுத்து தகடாக அடித்து பலிபீடத்துல ஆலயத்தில் பலிபீடத்துல ஆலயத்தின் பலிபீடம் எப்படி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா 5 மணி நேரம் 5 மணி நேரம் 3 மணி நேரத்துல ஒரு பெட்டி மரத்தில் பெட்டி சித்தி மரத்தில் செய்து உள்ளும் புறம் என்ன செய்யணும்? வெண்கல தகட்டால் அதை பண்ணணும், இல்லை பண்ணணும், அதை மூடணும். ஏற்கனவே உள்ளேயும் வெளியே இருக்கிறது வெண்கலம் இருக்குது. அந்த கர்த்தர் இப்ப சொல்றாரு, அந்த 250 பேர் வருஷத்துல அதை எடுத்து அதை பண்ண தகடாக அடிச்சு என்ன பண்ண அந்த பலிபீடத்துல ஏற்கனவே ஒன்று இருக்கு தெரியுங்களா? இன்னும் ஒரு லேயர் மேல இருக்கும். ஏற்கனவே என்ன இருக்குது? ஒரு அளவு உள்ள வெளியே வெண்கலத்தால் மூடப்பட்டது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இது போடாது என்ன பண்ண இன்னும் ஒன்று அதனால போடு. ஏன் நாளைக்கு ஒருத்த வருவான் தெரியுங்களா? ஆலயத்தில் வரும்போது பலிபீடம் முதல்ல இருக்கும். ஆலயத்துக்குள்ள நுழையும் போது முதல்ல வாசல் கொண்டு நுழைஞ்சோன்னு முதல்ல பலிபீடம் தான். அதை பார்த்தோம்னா அவனுக்கு தெரியும் என்ன இருக்குது? 2 லேயர் இருக்குப்பா. ஒன்று என்ன? கர்த்தருடைய அடையாளம், மற்றொன்று கலகத்தின் அடையாளம். முதல் வந்தது என்ன? கர்த்தர் சொல்லி செய்தது. அடுத்தது என்ன? கர்த்தருக்கு நியமித்த அதிகாரத்துக்கு எதிர்த்து கலகம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு அடையாளம் தான் அந்த வெண்கலம். அப்படின்னா கர்த்தர் இப்போ காலத்தில் எப்படி இருக்குது? உலைக்களத்தில் காய்ந்து அந்த வெண்கலம். அப்படின்னா சபைக்கு கர்த்தர் அந்த கவுன்சிலர் எப்படிப்பட்டவர்? ஒன்று, அவர் தேவகுமார். அதாவது முதல் முறை வந்தது போல அல்ல. இனி எப்படி வரப்போகிறார் சபைக்கு? ஒன்று கவனிங்க. இன்னைக்கு இந்த டிமானிட்டைசேஷன் நோக்கில் மாதிரி சரிங்களா? இதை வந்த உடனே உண்மையாய் வசனத்தை நேசிக்கிற கதைகள் ஒரு சின்ன பயம் வரும். அந்த ஒரு வகை சீக்கிரம் இருக்குமோ, 10 சீக்கிரம் வந்துருவாரோ, இந்த மாற்றங்கள் அப்படி நடக்குது. ஒவ்வொரு நாளும் விவசாயத்துக்காக மாறிட்டே வருது. மைக்ரோசிப் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதோ, இந்த பயங்கள்லாம் வருது இல்லையா? இந்த வரும்போது நமக்கு ஒன்று நல்லா தெரியணும், இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் உண்மையாக கற்றுக்கிட்டு வாழ்ந்தால் இதெல்லாம் நடக்கும்போது நம்ம இங்கே இருக்க மாட்டோம். கற்று மேலே கூட்டிங்க சபையை கற்று எடுத்த பிறகுதான் இந்த அந்த கிறிஸ்து வர முடியும். அவருடைய ஆட்சி அப்பதான் நடக்கும். உபத்திரவ காலத்துக்கு சபை இருக்காது. சரியா? இல்லை உங்களுக்கு மைக்ரோசிப்லாம் வைக்கணும், முத்திரெல்லாம் போடணும், ஆதார் நம்பர் உள்ள போடாமல் எப்படிங்க விடுவான்? இருங்க விட மாட்டான். நாங்கள் போராட எங்களுக்கு கவலை இல்லை. எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சின்ன பயம் வருதுல்ல, ஒரு உணர்வு வருது. கவனித்துக்கொள்ளுங்கள். இனி கட்டல் வரும்போது சபைக்கு வரும்போது முதல்ல யாரும் போராட தெரியுங்களா? உலகத்துக்கு அல்ல, சபைக்கு தான் வரப்படுறாங்க. இதை அடிப்படையாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வருகையில 2 பகுதி உங்களுக்கு தெரியும். ஒன்று ரகசிய வருகை, மற்றும் பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகை முதல்ல நடக்கும், அது சபைக்கு. பகிரங்க வருகை தான் உலகத்துக்கு. அதனால 2ஆம் வருகையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? 2ஆம் வருகை முதல் முறையில் நம்ம கடவுள் போயிட போறோம். சார் அந்த உணர்வு நமக்கு எப்போ இருக்கிறது? சபை தான் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் இன்னும் வரும்போது இப்படி வரப்போறது இல்லை, இப்படிதான் வருவார். உங்களுக்கு தெரியுங்க, இவரைய 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருந்திருக்குமே. அப்படி அல்ல, பாவங்கள் நீக்கும் பொருட்டாக எப்போ வெளிப்பட்டாரா? ஒரே உணவு வெளிப்பட்டார். எதற்கு? நமக்காக ஜீவனை கொடுத்து மனிதனை மீட்பதற்காக ஒரு முறை வெளிப்பட்டார். சரியா? 24ஆம் வசனம் வாசிங்க. 9:24.
நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ம். ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தர பாவமில்லாமல் தரிசனமாவார். கவனிச்சீங்களா? 3 ஸ்டேட்மெண்ட் இதுல. 26 என்ன? யாருக்காக வந்தா? ஐயா இல்ல மொத்த மனுஷனும் 9:26 யாருக்கு? மொத்த மனுஷனுக்கும். 24 மேல போயிருக்காங்க யாருக்கு? 9:24 சபைக்காக, நமக்காக. 28 யாருக்கு? முதல்ல வந்தது சொல்ல போனா கிறிஸ்துமஸ் யாருக்கு? முழு உலகத்துக்கும். சரியா? ஈஸ்டர் யாருக்கு? சபைக்கு. ஏன்னா பிதா சம்பந்தமாக கலந்து பேச போயிருக்காரு. மறுபடியும் வர போறாங்க. யாருக்காக வர போறா? சபைக்காக இல்லை. இல்ல வாசிங்க, 20 வாசிங்க. எல்லாருக்காக இல்ல, எல்லாருக்கும் இல்ல, காத்துக்கவங்க மாத்திரம் தான். நாட் ஃபார் தி சர்ச், சபைக்கு அல்ல. முதல்ல வந்தது உலகத்துக்கு, மேல போனது சபைக்கு, திரும்பி வர போனது சபைக்கு அல்ல. யார் யாரு காத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான். யார் யார் வருகைக்கு ஆயத்தமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான். அதனால்தான் மற்ற 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. மற்ற 24:3. அங்க இயேசு ஒளிமலையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. தனித்து வந்து என்ன கேட்கிறாங்க? இது எப்போ சம்பவிக்கும்? அடுத்தது என்ன? உங்க வருகை எப்போ இருக்கும்? 3 கேள்வி கேட்கிறாரு பாருங்களேன். ஒண்ணு என்ன? இது எப்போ சம்பவிக்கும்? எருசலேம் இடிக்கப்படும். இந்த கல்லின் மேல் ஒரு கல்லில் இடிக்கப்படும். அதான் எப்போ நடக்கும்? அடுத்தது உங்க வருகை எப்போ இருக்கும்? 3வது உலகத்துக்கு வாழ்க்கை அடையாளம் என்ன? 3 கேள்வி கேட்கிறாங்க. மற்ற 24:3 சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் 3 கேள்வி கேட்கிறாங்க. ஒண்ணு, எப்போ எருசலேம் இடிக்கப்படும்? எப்போ நீங்க சொல்றதுலாம் நடக்கும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் தான் இடிக்கப்படும் சொன்னா தெரியுங்களா? அது எப்போ நடந்ததுன்னா கிபி 70ஆம் ஆண்டிலே நடந்துச்சு. கிபி 70ஆம் ஆண்டு டைட்டஸ் சீசர் வந்து என்ன பண்ணாரு? தீர்த்தராக என்ற ஒரு ரோமன் பேரரசன் வந்து எருசலேம் ஆலயத்தை அந்த ஒரு கல் மேல ஒரு கல்லை இடிச்சான். ஏன்னா அந்த கற்களுக்கு நடுவே அவன் பொண்ணை வச்சு பண்ணியிருக்காங்க. நம்ம சிமெண்ட் வச்சு பிளாஸ்டர் பண்ணுற மாதிரி எருசலேம் ஆலயத்தை பொண்ணால கட்டியிருக்காங்க. ஆக அவனுக்கு பொண்ணு என்ன பண்ணா தெரியுங்களா? ஒரு கல் விடாமல் இடிச்சு என்ன பண்ணா பொண்ணை எடுத்திருக்காங்க. இப்போ அது 70ஆம் கிபி 1ஆம் நூற்றாண்டுல 70ஆம் வருஷத்துல நிறைவேறிட்டு. அடுத்த இயேசு சொல்கிறார். 4ஆம் வசனம் வாசிங்க. மற்ற 24:4. கேட்ட கேள்வி என்ன? இது எப்போ சம்பவிக்கும்? உங்க வருகை எப்போ இருக்கும்? உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? இந்த 3 கேள்வி இயேசுவோட பதில் பாருங்க. எச்சரிக்கை யாருக்கு? சபைக்கு. யாருக்கு வருகையை பற்றி கேட்டா இயேசு யாரும் சொல்றாரு? நீ ஏமாந்து போயிடாத, கவனமா இருக்கு. அடுத்த வாசிங்க. இது யாருக்கு சொல்லப்படுது? சபைக்கு சொல்றாங்க. அந்த கிறிஸ்துகள் எங்கெல்லாம் வருமா? சபையில தான் வருமா? விசுவாசிகளுக்கு தான் வருமா அந்த கிறிஸ்து. அடுத்தது நம்ம நீங்க வெளியே நிறைய யுத்தத்தை கேள்விப்படுறோம். ஆனா நம்ம சபைக்குள்ள யுத்தத்தை கேள்விப்பட்ட முடியல. வெளியே யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். ஆனா சபையில யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. வாட் இஸ் கோயிங் ஆன்? போயிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாடும் சட்டம் நடக்குது சபைகளுக்குள்ள. சிலது கோல்டு வாரா இருக்கும், சிலது ஹாட் வாரா இருக்கும். சில கூட துணிச்சவன் வாடா கை பார்த்துறேன்னு இறங்கிடுவான். இந்த பெந்தகோஸ்து ஆளுகள் வந்து வெளியே இறங்க மாட்டாங்க. உள்ளேயே வேற வெளியே ஊற்றி உட்காந்துருப்பான். வெளியே தெரியாம பண்ணணும்ல. இந்த காத்தலிக் செய்யலாம் கத்திரி தூக்கிடுவான். வாடா வண்டியை பார்த்துறேன் கத்திரி தூக்கிடுவான். ஏன்னா அவன் மாம்ச கிறிஸ்தவன் அப்படிதான் பண்ணுவான். ஆனா இந்த பெந்தகோஸ்து ஆளுக்கா தெரியுங்களா? வேற ஆசிட் ஊற்றிருக்கவனு பார்த்துருப்பான். சோதனை பிரதர் மழை அடுத்து விழுந்த வரைக்கும் சும்மா இருப்போம் பாருங்க. ரொம்ப தாக்கத்தை யுத்தங்களே கேள்விப்படுவோம், வெளியே கேள்விப்படுறோம். அது உலகம். ஆனா சபைகளுக்குள்ள யுத்தம், சகோதர யுத்தம் இருக்கிறீங்களா? ரொம்ப கொள்ளாது. சத்துருவ யுத்தம் கூட நம்ம தாங்கிக் கொள்ளலாம். சகோதர யுத்தம் ரொம்ப ரொம்ப கொள்ளாது. அடுத்த வாசிங்க. இவைகள் சம்பவிக்க வேண்டியது,
முடிவு உடனே வராது. இது வேதனைகளுக்கு ஆரம்பம். உடனே யாருக்கு சொல்லப்பட்டது? சபைக்கு. அந்த 14 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டது சபைக்கு. மற்ற 24:4 14 வரைக்கும் யாருக்கு சொல்லப்பட்ட அடையாளம் தெரியுங்களா? சபைக்கு சொல்லப்பட்ட அடையாளம். எடுத்து பாருங்க. அக்கிரமம் மிகுதியானதுனால அன்பு என்ன செய்யுமா? எந்த சபையில் இன்னைக்கு அன்பு இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த சுவாப அன்புலாம் காணாம போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் விசுவாசிகளை பார்த்தா அப்படி ஒரு பாசம், ரத்த பாசத்தோட அதிகமா இருந்தது. அவன் யார், எந்த இனம், எந்த ஊர், எந்த ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்ப எல்லாம் தெளிவா தெரிஞ்சு பாருங்க. ஒரு சபை சொன்னா ஆராதனை முடிஞ்ச கூட எல்லாரையும் பார்த்து விஷ் பண்றது இல்லை. அவங்களுக்கும் ஒரு கூட்டம், அவங்களுக்கும் ஒரு மக்கள், அவங்க மட்டும் பார்க்க மற்றவங்களை பார்க்கறது இல்லையே. அவங்க அன்பு தனிஞ்சு போச்சு சபையில். இதெல்லாம் கருத்து சபைக்கு கொடுத்த அடையாளம். 14 வசனம் தெரியுங்களா? வாசிங்க. இது கடந்த வாரத்துல தமிழ்நாடு ஒரு பள்ளிக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி போயிருந்தேன். இங்க போன உடனே ஒரு பாஸ்டர் மீட்டிங்கே ஆரம்பிக்கல. ஒரு பாஸ்டர் கேட்டாரு, ரகசிய வரைக்கும் சீக்கிரம் நீங்க நம்புறீங்களா அப்படின்னாரு. ஏன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் அப்படின்னு கேட்டேன். ஒரு ஆள் சொன்னாரு, இல்லை இந்த மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், எப்போ வேணா வரலாம். ஒரு மனுஷனே ஒரு நிமிஷத்துக்கு தலையில ஒரு காரியத்தை மாற்றும் போது மாற்றத்துக்கு உட்காதையோட எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் எளிதாக ஆனாலும் செய்ய முடியும்னு சொன்னாரு. ஆனால் எனக்கு அப்படி தோணல. நான் வச்சுக்கலாம் வராது. ஏன் வராதுன்னு கேட்டேன். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகமுக்கு சொல்லப்படும் போட்டிருக்கல, ரெண்டும் சொல்லலை. நான் போன ஊர்லேயே நான் எடுத்துக்கணும்னு சொல்லலை. அதனால் அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஏசுநாதனை இப்பெல்லாம் வராம பார்த்துப்போம். கத்தனை எவ்வளோ சொன்னா தானே அவர் வருவார். சொல்லாம இருந்தா ஏசுநாதன் வரேன் ஆண்டு வராதிங்க, இன்னும் ஒரு வெளியே இருக்கான்னு சொல்லவே இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் ஏரியா வச்சிருக்கோங்க. உங்களுக்கு தெரியுமே, இயேசு 2வது எப்படி பேசிட்டு இருக்கோங்க. 1வது வருகை தெரியாதவங்க இந்தியா 60% மேல இருக்கான். இயேசு எந்த ஒரு கடவுள் உலகத்துக்கு வந்தாலும் தெரியாதவர்கள் இந்தியாவில் 60% மேல இருக்கிறான். நம்ம 2வது மேகங்களிலே வழிபறக்க தூதர்களுக்கு பாட்டு உட்காந்துருக்கோம். ஆனா 1வது வரையே தெரியாத கோடிக்கணக்கா இருக்கிறானே, நமக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னா இவரெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்பதான் ஏசாத வருவாங்க. நான் அவர் என்ன பண்ணேன், அவர் மீட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை. அவர் கேட்க அவர் விட்டுறவே கூடாது. இல்லை ஒரு பாஸ்டருக்கே கூட பிரச்சனைனா சபை என்னவா இருந்தோம். நான் சொன்னேன், இந்த பூலோகங்கிற வார்த்தை வந்து நீங்க பார்க்குற மாதிரி உலகம் ஞாபகம் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? பூலோகம்னா அந்த சராசரி அப்படின்னா சூரியன் சந்திரமாவே சூரியன் தோணும். பூலோகம் எந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். எந்த ஊர்ல இருக்கீங்க? நீங்களா தாம்பரத்துல இருக்கீங்க. கர்த்தாவே என்ன மன்னி ஆண்டவரே, உங்களை என்ன மன்னிக்கணும்? உங்களை ஒரு மாற்றம் பாருங்க. ஒண்ணு பூமி, உலகம், பிரபஞ்சம், இப்போ ஞாபகம் வருதா? ஒண்ணுமே வரல. என்னையாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை சொல்லுங்க. கண்டிப்பா தெரியணும். அந்த பாசுக்கு தெரியல இருக்குது. நான் சொன்ன உடனே அப்படியே பிரபஞ்சனாரு. அவங்க பைபிள் இப்படிலாம் படிக்கணுமான்னு கேட்டார். உருப்பிட்டா மட்டும் நினைச்சுக்கிட்டாங்க. இப்படிலாம் படிக்கணுமான்னு கேட்கிறாங்க. ஒரு சபைக்கு போறது. இது எப்படி வார்த்தை? பூமிக்கு ஆங்கிலத்தில் இது கே. அதாவது அந்த குளோப் இருக்கு, அந்த பூமி உருண்டது தெரியுங்களா? கர்த்தர் உருவாக்குறது பூமி. இதுக்கப்புறம் உலகம், ஆங்கிலத்துல வேர்ல்ட், கிரீக்ல காஸ்மோஸ். உலகம் என்றால் இந்த பூமிக்கு மேல ஒரு அமைப்பு இருக்கு தெரியுங்களா? சமுதாயம், ஆன்மீகம், அரசியல், பொருளாதாரம், இதுதான் உலகம். The things which decorate the earth is world. மூன்றாவதாக
பிரபஞ்சம். ஆங்கிலத்தில் பிரசன்ட் ஏஜ், தற்காலம். பிரபஞ்சம் என்பது பூமி உருண்டல்ல, இந்த காலம், தற்காலம். இதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை நூனயோன். நூனயோன் என்றால் தற்காலம். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன, இந்த காலம், தற்காலம். எனக்கு அப்புறம் தான் பூலோகம். இதற்கு பயன்படுத்துகின்ற ஆங்கில வார்த்தை inhabited earth. கிரீக்ல ஐகோ மனே. 4 வித்தியாசமா பார்த்துட்டு இந்த பூலோகத்துக்கு சில இடங்களில் பூச்சக்கரம் தமிழ் மொழியாக்கம் பண்ணுவாங்க. பூச்சக்கரம் பூலோகம் ஒரே வார்த்தை தான். மூல வார்த்தை ஐகோமனே. பூமி என்றால் கட்டல் உள்ளாக்கிற அந்த உருண்டை. உலகம் என்றால் கண்கள், மாம்சம், ஜீவனத்தின் பெருமையினால நாமே உண்டாக்கி கொண்டதுக்கு பேர் உலகம். 1 யோவான் 2 15-16 வசனங்கள். சரியா? இது பிதாவினால் உண்டானது இல்லை, உலகத்தினால் உண்டானவைகள் இருப்பாங்க. சரியா? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூடாதீர்கள், ஏனெனில் இது கண்கள், மாம்சம், ஜீவனத்தால் உண்டானது. இது பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானது இருக்கும். உலகம் என்றால் என்னப்போ, இதுக்கு மேல இருக்கிற சமுதாய அமைப்பு, பொருளாதாரம், ஆன்மீகம், வியாபாரம், அப்புறம் அரசியல், எல்லாமே இதுக்கு மேல இருக்கிறீங்களா? இதெல்லாம் மனுஷனா உண்டாக்குனது. அடுத்தது பிரபஞ்சம் என்றால் இந்த காலம். அதாவது இன்றைக்கு சபைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தை தற்காலம் தான். பிரசன்ட் தான். ரோமர் 12:2 பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த ஒரு வேஷம் பாருங்களேன். அந்த வேஷம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஆக விடாது. 2:4 பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை கூடாக்கினா போட்டிருப்பாருங்களே. அந்த பிரபஞ்சத்துக்கு யார் இருக்கிறான்? ஒன்று ஒரு வேஷம் இருக்கு, 2வது அதுக்கு ஒரு தேவன் இருக்கான் பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்? மனசை வந்து கூடாக்கி வச்சிருவான், மறுபடியும் ஆகாது. சுவிசேஷத்துக்கு படிச்ச என்ன ஆகாது? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாகிறாதபடி என் பிரபஞ்சத்து தேவனுக்கு மனசை கூடாக்கிட்டான். 1 Corinthians 2:6 பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய ஞானம் இல்ல, பிரபஞ்சத்துக்குரிய ஞானம் பண்ணணும். அது என்ன பண்ணுறீங்களா? அழிந்து போகிற உலகத்தின் பிரபுக்களாகிய பிரபஞ்சத்தின் ஞானம் கொடுக்கும். அப்படின்னா அழிய பண்ணுகிற ஒரு பிரபஞ்சத்துக்கு ஒரு ஞானம் இருக்கு. அதே போல பிரபஞ்சத்துக்கு ஒரு கவலை இருக்கு பாருங்களேன். ரோமர் 8 15 பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை என்ன பண்ணுமா? வசனம் கேட்கணும் தெரியுங்களா? அது செயல்படாதபடி வசனத்தை கொண்டு விடுமா. லூக்கா 8:14 பிரபஞ்சத்துக்கு ஒரு கவலை இருக்கு. அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. பிரபஞ்சத்தில் அதுதான் இன்னைக்கு சபைக்கு ஆபத்து தான். அடுத்தது பூலோகம். சரிங்களா? பூலோகம் என்றால் இன்ஹாபிட்டட் என்றால் இந்த உருண்டை இருக்கு சரிங்களா? நமக்கு தெரிந்த உருண்டையில என்ன இருக்குது? 1/3 தான் பூமி, 2/3 தண்ணீர். சரியா? தண்ணீர் பரப்பு இது ஒன்று தான். இந்த 1/3 கூட எல்லா இடத்துலையும் மக்கள் இல்லை. மலைகள் இருக்குது, காடுகள் இருக்குது, வடாந்தரங்கள்லாம் ஆளுகள் இல்லை. எங்கெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிறானோ அதுக்கு பேர் தான் இன்ஹாபிட்டட் என்றால் மனிதர்கள் ஆக்கிரமித்து மனிதர்கள் வாழுகின்ற சொல்லப்போனா நாகரீகம் உள்ள மனுஷன் இருக்கிற இடம் அர்த்தம். லூக்கா 2 1 வாசிங்க. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதி என்ன பண்ணுறது? உலகம் எங்கும் வருது தெரியுங்களா? உலகம் எங்கும் அல்ல, இது பூலோகம் எங்கும் இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் ஒரிஜினல் இருக்குது. ஐகோமனே. உலகம் என்ன இருக்கணும்? காஸ்மோஸ் இருக்கணும்ல. தமிழ்ல உலகம் எங்கும் குடிமதிப்பும் போடுறது தெரியுங்களா? ஆனால் சரியான முடியாது. என்ன இருக்கணும்? பூலோகம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கணும். பூலோகம் அர்த்தம் தெரியுங்களா? யார் கணக்கு சொல்றாங்க? ரோம அரசாங்கம். உலகம் எங்கும் யார் சென்சஸ் எடுக்க சொல்றா? ரோமன் கவர்மெண்ட். அப்புறம் யார் இருப்பான்? ரோம குடிமக்கள் எந்தெந்த ஒரு நாட்டில் இருக்கு. அதாவது எவனும் நாகரீகம் அடைந்தவர்களோ அவங்க மாற்றத்தை குறிக்கிறது அந்த வார்த்தை.
இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ வாசிங்க மத்த 24:14. இந்த ராஜ்யத்தில் யாருக்கு சொல்லுங்க, உலகம்னா யாருக்கு? உலகமா? ஹலோ, உலகமா? எங்க நாகரிகம் வளர்ந்த மனுஷன் இருக்காங்க, எல்லாமே டிவி இருக்கு, எல்லாமே இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் ஃபேஸ்புக் எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சு, இதுதான் அறிவிக்கப்பட அவசியம் இல்லை. வசனத்தை நம்பி என்ன பண்ணாதீங்க. நான் பூலோகம்னு சொன்னாலும் வரும், நம்ம சொல்லவே மாட்டோமே, ஏமாந்து போடாதீங்க, கேட்க முடிஞ்சு போச்சு கதை. பூலோகம் என்பது மொத்த உலகத்தை குறிப்பதில்லை, இந்த ரெண்டு தான் மொத்தத்தை குறிப்பது. இது என்ன தெரியுங்களா? நாகரிகம் உள்ள சொல்ல போனா அங்க பயிற்சி சொல்லப்பட்டது, ரோம அரசாங்கத்தின் அந்த ஆளுகைக்குள்ள எந்தெந்த பகுதிகளாக இருக்குதோ அங்கே உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் தெரியாத அர்த்தம் தான். அந்த பாசத்தை சொன்னாலும் ஒரு நிறைய மறந்து போயிட்டார். அப்படியே பார்த்தாரு, பைபிள் இப்படிதான் படிக்கணுமாட்டாரு. நம்ம இப்படித்தான் படிக்கணும். சில மேலோட்டமா படித்தா ஏமாந்துக்கிற மாதிரி இருக்காரு. ஜெபம் பண்ணலாம், அவர் தான் படித்தார். அடுத்த முறை அடுத்தது ஜனவரி முதலாவது உங்களுக்கு பைபிள் வேணுமா? ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வருது, முதல் செவ்வாய்க்கிழமை. வேண்டாம், வேணும். சங்கீதம் பரம்பரையா இருக்கும் போல இல்லை. நலமானது பேசாம கம்முன்னு உட்கார்ந்து கலப்பீங்க. சரி, 3ஆம் தேதி பைபிள் சொல்லியிருக்குது, நீங்க வராதீங்க, சரியா? இல்லை வராதீங்க. நாங்க எங்களுக்கு போகணும், நானும் எங்கிட்ட வந்தா தீர்க்க ராசனையே படிப்போம், நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஜாமாமா அடுத்த பைபிள் சொல்லி 3ஆம் தேதி தான் அடுத்த சவால். அடுத்தது வந்து குட் நியூ இயர், கிறிஸ்மஸ்க்கு நடுவில் வருது, அதுக்கு அடுத்த வாரம், சரியா? கண்டு போதும் கத்தோடு பார்ப்போம், ஜெபிப்போம். இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்டில் நாங்கள் கூடி வரவும் இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை கவனிக்கவும் எங்களுக்கு கொடுத்தது நாங்கள் வாய்ப்புக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையோட நல்ல தகப்பனே, நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகள் முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாக. தகப்பன் வேதத்தை இன்னும் நாங்கள் அதிகமாக வாஞ்சித்து படிக்க, பாரம்பரிய நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. வேதத்தை எங்கள் வாழ்க்கையில அனுபவமாக மாற்றிக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தருகிறார்கள். பரிசுத்தமே, இந்த வருஷத்தின் முடிவிலும் நாங்கள் கூடி வர தேவரை எங்களுக்கு கொடுத்தது நல்ல வாய்ப்புக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தை உங்கள் கிருபையினால் நாங்கள் கடந்து வந்தோம். தகப்பனே, உம்மாலே ஒரு சேவைகள் பாய்ந்து ஒரு மதலை தாண்டி செல்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் தாண்டி வர கிருபை கொடுத்திருப்பான். தகப்பனே, தண்ணீரையும் அக்னியையும் கடந்து வந்தோம். தகப்பனே, எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ இழப்புகளுக்கு நடுவில் நாட்களை கடந்து வந்தோம். யார் ஆனாலும் தேவன் எங்களை விசாரித்து கொண்டு வைத்திருக்கிறீர்கள். தகப்பனே, ஒரு ஜீவனோட தேசத்துல நாங்கள் இருக்கும்படியாக எங்களை பொறுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளும் சின்ன சின்ன முடிவுகளும் அந்த பக்குவத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க தேவனை உதவி செய்கிறாங்க. நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த வருகையை எதிர்நோக்கி இருக்கிற அடிகளாக இருக்க தேவனை உதவி செய்கிறார்கள். மகிமை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக தேவனை கிருபைகளை கொடுத்து நடத்துகிறார்கள். புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபைகளோடு பிரவேசிக்க தேவனை உதவி செய்கிறார். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலத்தினாலே.